अत एव च नित्यत्वं प्रोक्तं च सच्शास्त्रकोविदैः आनन्दरूपता च अस्याः परप्रेमाः पदत्वतः परप्रेम आस्पदत्वतः प्रेम आस्पदत्वतः நித்தியத்துவம் புரோக்தம் சத்சாஸ்திர கோவிதைகி. முன்னாடி என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரியறதே கடவுளை அறியறது அப்படின்னு பார்த்தோம். ஒன்றும் தெரியாது, கடவுளை பற்றி என்னால் அறிய முடியாதுன்னு தெரிஞ்சால் நம்ம கடவுளை அறிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த தேவியோட அனுகிரகத்தினால நமக்கு அந்த அனுபவம் ஏற்படும். உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது வந்து அந்த அனுபவத்தில் வந்துடும். அப்போ தான் அந்த அனுபூதியை அடைவோம், அனுபூதி நிலையை அடைவோம்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் அந்த ஞானம், இப்போ ஏற்பட்ட ஞானம் வருதே, ஒரு அவித்யாகப்பட்டது அழிஞ்சு, நம்முடைய அஞ்ஞானம் அழிஞ்சு ஒரு ஞானம் ஏற்பட்டதே, அதனாலேயே அது உள்ளே இருக்கிறது வந்து எப்பொழுதுமே நித்தியத்துவம் என்றைக்குமே இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அனுபூதி எப்போ வெளியில் தெரியறதுன்னா தேவியோட அனுகிரகம் வேணும். நம்முடைய அது அஜ்ஞானமானது நீக்கப்பட்டு அது தெரியணும். அதனால அது நித்தியமாக உள்ளது. நித்தியத்துவம் புரோக்தம், அந்த ஞானம் உள்ளபடி ஞானம் நித்தியமாக இருக்கிறது. இப்படின்னு யார் சொல்கிறா? சாஸ்திர கோவிதைகி, உண்மையான சாஸ்திரங்களையெல்லாம் அறிந்தவர்கள், அதாவது சாதுக்கள், சாஸ்திரத்தை பற்றி நன்றாக அறிவுள்ளவர்கள், அவர்களால் இப்படி சொல்லப்படுகிறது. அந்த ஞானமே எப்போதுமே நித்தியமாக இருக்கிறது. ஆனந்த ரூபதா, அது மட்டும் இல்லை, அந்த அந்த சம்பித்துங்கிறதுக்கு, அந்த ஞானங்கிறதுக்கு எப்போவுமே ஆனந்தமான ஸ்வரூபம் தான் அது. ஸோ ஆனந்த வடிவினதாகப்பட்டது அந்த ஞானம். அந்த ஞானம் வேறில்லை, கடவுள் வேறில்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா ஆத்மா அனுபூதி ஆயிடுது. அந்த அனுபூதி நிலைமை வந்தபோது வேறு எதுவுமே தெரியாது. ஆனந்தமே, ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி போயிடுறோம். அப்போ 5 கோஷத்தையும் தாண்டி ஆனந்தமயமான அந்த ஞான ஸ்வரூபத்தில் போய் அனுபூதி நிலைமையில் உட்காரும்போது அது ஆனந்த ரூபத்தாச்சா அஸ்யாகா, அந்த ஞானத்தோடைய ஆனந்த ரூபமும் பரப்பிரேம ஆஸ்பதத்துவதக. ஏன்னா அதோட வடிவம் என்னென்னா பிரேமம் தான், அன்பு. அந்த அன்பு நிலை, அந்த அன்போடைய தன்மை இருக்கிறனால ஆஸ்பதத்துவத்தகன்னு சொன்னது அந்த தன்மை. ஸோ அந்த பிரேமம் என்கிற அந்த ஆஸ்பதத்தோடு அந்த ஆதரவோடு இருக்கிறதுனால அந்த ஞானமே ஆனந்த ரூபமாக ஆகிவிடுறது. எதுவுமே அன்பாக இருந்தால் நமக்கு வந்து சந்தோஷம் தானே. விரோதம் எப்போ வருது? துவேஷபாவம் வந்தால் தான் விரோதம். இது பிரேமமாகவே இருக்கிறது இந்த ஞானமாகப்பட்டது. அதனால இது ரொம்ப ஆனந்த ரூபமே. मानभूवं हि भूयासं इति प्रेमात्मनि स्थितं सर्वस्य अन्यस्य मिथ्यात्वात् असङ्गत्वं स्फुटं मम. ஸோ மானபூவம் ஹி பூயாசம். பூவம்னு சொன்னால் பாஸ்ட்டு. நான் முன்பு இல்லை. யார் இதெல்லாம்? தேவி பேசிகிட்டு இருக்கா, ஹிமவான்ட்ட பேசிகிட்டு இருக்கா. எந்த கான்டெக்ஸ்டில் பேசிகிட்டு இருக்கா? தாரகாசுர வதம் நிகழணும், அதுக்கு சிவனுக்கு கல்யாணமானம், குழந்தை பிறக்கணும், அங்கே பெண்ணே காணும், இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிற போது தேவி வந்து ஹிமவானுக்கு இதெல்லாம் ஹிமவானுக்கு மகளாக நான் பிறப்பேன்னு சொல்லிவிட்டு, ஹிமவான் எங்கிட்ட என்ன இருக்குன்னு இப்படி ஒரு தன்யத்தை நீ கொடுத்தாய், ஒரு அந்த நிலைமையை நீ எனக்கு கொடுத்துருக்கேன்னு கேட்கும்போது இந்த கதையெல்லாம் இதெல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்கா தேவி. ஸோ நான் முன்பு மானபூவம், நான் முன்னாடி இல்லை, ந பூயாசம், இனிமேலும் பிறக்க போகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்வதமாக எப்போவுமே இருக்கக்கூடியவள் நான். முன்னாடி இருந்தேன், அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையா, பின்னாடி வரப்போகிறது இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. எப்போவுமே நான் இருக்கேங்கிறத சொல்கிறாவ. நான் முன்னாடி பிறந்தேனோ தோன்றினேனோங்கிறது கிடையாது. அது மாதிரி நான் இனிமே தான் வரப்போகிறேன், பூயாசம் வராது இல்லையா. இது பிரேமாத்மனி ஸ்திதம், என்னுடைய வடிவமே பிரேமம் தான். ஸோ அந்த பிரேம ரூபத்திலேயே நான் இருக்கேன். அதாவது இப்போ ராதா தத்துவம்னு வினைன்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா. அந்த வினையோட அந்த ராதா தத்துவத்தை கேளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரேம தத்துவம் தான் ராதா தத்துவம்னே சொல்கிறார் அவர். ராதைங்கிறது இட்ஸ் அ தத்துவம். அது வந்து யசோதைட்ட போகிறோச்சே தாய்மைங்கிற பிரேமத்தை, அந்த பிரேம தத்துவத்தில் வருது. ராதைங்கிற கிருஷ்ணன்ட்ட போகிறோச்சே அது காதல்ங்கிற தத்துவத்தில் வருதுன்ட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த மாதிரி தான் நான் பிரேம தத்துவங்கிற தேவி. ஸோ பிரேமாத்மனி ஸ்திதம், பிரேம ரூபத்தில் தான் நான் எல்லார்கிட்டையுமே நான் இருக்கேன். சர்வசிய அந்நியசிய சர்வசிய, மீதி எதுவுமே மித்யாத்வாதுன்றார். என்னை தவிர பாக்கி எதுவுமே இல்லைன்னுட்டான். பாக்கி எல்லாமே மித்யான்னு சொன்னது எதுவுமே இல்லாதது. அதனால் அசங்கத்துவம் சுடம் மம, நான் எது கூட சேரணும்? ஏதாவது சேரணுன்னா ரெண்டாவது ஒன்று இருக்கணும்.
ஸோ சங்கம் ஏற்படணும்னு சொன்னான்னா ரெண்டாவது ஒரு பொருள் இருந்தால் தான் அது கூட ஒரு சேர்க்கை ஒரு சங்கமும் ஏற்படும். ஆனால் என்னை தவிர ரெண்டாவது இல்லையே, பிரேம தத்துவமான நான் மட்டும்தான் இருக்கேங்கிறதுனால அசங்கத்துவம் வேறு எந்த சேர்க்கையுமே எனக்கு கிடையாது, நான் கேவல ஆத்மா, நான் தனியாக இருக்கக்கூடியவள்னு சொல்கிறான். அது வெரி கிளியர்ன்றா, ஸ்புடம் மாமா, ஐ மேக் இட் வெரி கிளியர்ன்றான். मानभुवंसि भूयासम् इति प्रेमात्मनि स्थितं सर्वस्य अन्यस्य मिथ्यात्वात् असङ्गत्वं स्फुटं मम अपरिच्छिन्नता अपि एवम् अत एव मता मम तत् च ज्ञानं न आत्मधर्मः धर्मत्वे जडदात्मनः. ஸோ பரிச்சின்னம்னாலே ஒரு எல்லையால் வகுக்கப்பட்டது பரிச்சின்னம் சொல்லுவோம். ஒரு எல்லையை வகுத்தாச்சு. இப்போ தேசம்னா இந்த தேசத்தில் தான், இப்போ நம்ம வந்து ஒரு தேசத்தில் இருக்க முடியும், எல்லா தேசத்துலையும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ நமக்கு பரிச்சின்னம், நம்மளாம் பரிச்சின்னம், ஒரு எல்லையோடு கூடியவர்கள். இந்த எல்லையில் தேச எல்லை உண்டு, வஸ்து எல்லை உண்டு, கால எல்லை உண்டு, நமக்கெல்லாம் உண்டு. ஆனால் அபரிச்சின்னதா எங்கே இருக்கா தேவி? இந்த ஊரில் தான் இருக்கான்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கா, சர்வ வியாபியாக இருக்கா, எல்லா காலத்துலையும் இருக்கா. அதனால எனக்கு எல்லை கிடையாது. அப்போ ஏவமேத்த அதையேவ, ஆகவே தான் என்னை விட ரெண்டாவது இல்லைன்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் நானே தானே இருக்கேன். போன ஸ்லோகத்தோட அவன் அன்வயம் கண்டினியூட்டி. ஸோ என்ன சொல்கிறான், நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறனால இருக்கிறதுங்கிறது இதனால தான் வருது, என்னை தவிர வேறு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். அப்போ நானே தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ அதனால எனக்கு எல்லை கிடையாது, அதையே ஆகவே தான் மதாமம, என்னுடைய கருத்தை அதான்ப்பா சொல்கிறேன் உனக்கு கேளு. தச்சஞானம் அது என்னதுன்னு கேட்டால் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் ஞானம்னுட்டான். எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடியது பிரேமம்னா இப்போ ஞானம்ன்றா, அதே தான் ஞானம். ந ஆத்ம தர்மக, இது ஆத்மாவோட தர்மம்னு நினச்சிக்காதே. பரமாத்மாட்டிருந்து ஒரு தர்மம் அதுதான் ஞானம் அப்படின்லாம் நினச்சிக்காதே. பரமாத்மாவுடைய தர்மம்னு சொன்னால் பரமாத்மான்னு ஒரு பொருள் இருக்குது, அதிலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, தர்மம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டாயிடுறது. அதனால இது இப்போ ஆத்மாவுடைய தர்மம்னு நீ நினச்சிக்காதே. ஆத்மாவும் பரமாத்மா வித்தியாசம் இல்லை. அப்போ நமக்குள்ள ஆத்மாவோட தர்மம்னு நீ நினச்சிக்காதே, அப்படின்னு நினச்சிக்காதே நீ. தர்மத்வே ஜடதா ஆத்மனக, அப்போ ஆத்மா ஜடம்னு ஆகிடும் இல்லையா? ஆத்மா வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட், ஆத்மாவை தவிர இன்னொன்று இருக்குன்னு ஆகிடுது. அப்போது அந்த தர்மத்துவே அந்த தர்மமாக சொன்னோமானா, ஆத்மாவுடைய தர்மம்னு சொன்னால் அப்போ ஆத்மானு ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, அப்போ ஜடம்னு ஒரு பொருள் இருக்குது. அதனால அது ஞானம் வந்து ஆத்மாவுடைய தர்மம்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறோம். अपरिच्छिन्नता अपि एवम् अतएव मता मम तच्च ज्ञानं न आत्मधर्मः धर्मत्वे जडत आत्मनः. जडता आत्मनः. राधे कृष्णा मैम. அது என்ன சொல்கிறான்னா, இந்த ஞானம்ங்கிறது ஆத்மாவுடைய தர்மம் அப்படின்னு சொன்னான்னா, ஆத்மான்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆள் இருக்கார், அப்போ தர்மம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்னுடைய தர்மம். இப்போ என்னுடைய காரணம் சொல்கிறோம், என்னுடைய காரணம் சொன்னால் நான் ஒன்று இருக்கேன், காரணம் ஒன்று இருக்குது. அது மாதிரி தர்மம்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஆத்மாங்கிறது பரமாத்மானு எடுத்துக்கலாம், ஆத்மானு எடுத்துக்கலாம், எப்படினாலும். ஸோ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது. ஆனந்தமயம்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அது மாதிரி இருக்கும்போது அந்த தர்மம் வந்து ஒரு ஜடமான ஆப்ஜெக்ட்டு, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோடு கூடி இருக்குது இந்த ஞானமே ஜடம்னு ஆகிடும். ஸோ ஞானம் ஒரு ஜடமான ஒரு தர்மத்தோடு சேர்ந்துருக்குன்னு ஆகிடும். அதனால அப்படி சொல்லாதேன்றார். இப்போ ஞானம்ங்கிறது பரிபூர்ண ஞானங்கிறது காட் இட் செல்ஃப். அப்போ பின்னாடி வரப்போகிறது அதுவே ஆத்மா அதுவே ஞானம்ட்டு ரெண்டும் இன்டிஃப்ரெண்ட்டு, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொல்ல போகிறா பின்னாடி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ज्ञानस्य जडशेषत्वं न दृष्टं न च सम्भवी चित् धर्मत्वं तथा नास्ति चितः चित् न हि विद्यते. ஸோ ஜடசேஷத்துவம், சேஷத்துவம்னு சொன்னால் சேஷி பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ உடையவர் உடைமை இல்லையா? சேஷின்னு உடையவர், சேஷன்னா உடைமை. இப்போ பகவான் சேஷி, நம்மளாம் அவருடைய உடைமை. இப்போ வந்து ஜடசேஷத்துவம்னு சொல்லும்போது இந்த ஞானம் வந்து ஜடமாகவும் சேஷம், அதான் சேஷமாக இருக்குது. சேஷம்னா அது உடமையாக இருக்குது. எதுக்கு? அந்த தர்மங்கிறதுக்கு ஆத்மா வந்து ஞானம் வந்து ஜடமாகிடுது. அப்போது அந்த சேஷபாவம் வந்துடுது, சேஷியாக இன்னொன்று இருக்குங்கிற மாதிரி ஆகிடுறது. அதனால ஞானத்துக்கு அந்த ஜடசேஷத்துவம் கிடையாது. ஜடங்கிற அந்த சேஷத்துவத்தை ஞானத்தோடு சேர்க்காதே. ந திருஷ்டம், அந்த மாதிரி பார்க்குறதும் கிடையாது. நச்ச சம்பவி, அது உண்டாகாது. ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டாக மாறவே மாறாது.
ஸோ ஆத்மாவுடைய தர்மம் தான் ஞானம்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து பார்க்கவும் போகிறதில்லை, அது ஏற்படவும் செய்யாது. அதனால் ஞானம் எப்போவுமே பிரகாசிக்கக்கூடிய ஒரு வஸ்து, அது வந்து ஜடமாக இருக்காது. சுயம் பிரகாசமாக எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஞானம் வந்து எப்படி ஜடமாக இருக்கும் கேட்குறா. சித்து தர்மத்துவம் ததா நாஸ்தி. அது மாதிரி ஆத்மாவுக்கு தர்மங்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் ஞானத்துக்கு தர்மம்னு ஒன்று கிடையாது, மாதிரி ஆத்மாவுக்கு தர்மம்னு ஒன்று கிடையாது. அது சுயம் பிரகாசமாக தானே தான் இருக்கப்படுது. அது மாதிரி சித்துங்கிற ஆத்மாவுக்கும் தர்மம் கிடையாது, அது ஒன்றே. அதனால சித்தஷ்டா சித்து நகி வித்யத்தே, ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு இல்லை. ஆத்மாதான் ஞானம், ஞானமே ஆத்மான்ட்டான். ந வித்யத்தேன வேறுபாடு கிடையாது, பேதம் கிடையாது. ஞானஸ்ய ஜடசேஷத்வம் ந திருஷ்டம் ந ச சம்பதி சித்தர்மத்வம் ததா நாஸ்தி சிதச்சித் நகி வித்யதே. तस्माद् आत्मा ज्ञानरूपः सुखरूपश्च सर्वदा सत्यः पूर्णः अपि असङ्गश्च द्वैतजालविवर्जितः. அதனால தான் ஆத்மாவே ஞானம்தான், ஞான ரூபமே ஆத்மா தான் ஞான ரூபம். அப்பா சுகரூபம் எப்பவுமே ஞான சுகம்னு முதலே பார்த்துட்டோம். ஆனந்தத்தை கொடுக்குறது ஆனந்தம்னு சொல்கிறோம். அப்போ ஞானம் ஆனந்தம்னா ஆத்மாவும் ஆனந்தம். ஸோ அது ஆனந்த ரூபத்தோடு சர்வதா ஆல்வேஸ். சத்தியகா ஆத்மா சத்தியமானது, நிலை பெற்று இருக்கக்கூடியது. பூர்ணகா பூர்ணமானது, கண்டம் பண்ண முடியாது. எடுக்க எடுக்க அது அபூர்ணமாக பூர்ணமிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். எல்லா எப்படி பிச்சை எடுத்தாலும் அது பூர்ணமாகவே தான் இருக்கும். அப்படி அசங்கஷ்டா எதோடே சேராது. எப்படி வந்து ஞானமாகப்பட்டது எதோடு சேராது, நான் ஒன்று தான் வேறு ரெண்டாவது இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆத்மாவை தவிர வேறு ஒன்று கிடையாது, சங்கமே கிடையாது. துவைத ஜால விவர்ஜிதக, ரெண்டாவதுங்கிற ஜாலம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. விவர்ஜிதகன்னு அது இல்லாமல் இருக்கக்கூடியது. துவைத ஜாலம் இரண்டாவது என்பது கூட சேராதது. அதனால ஆத்மா தனித்துவம் வாய்ந்தது, அதுவே ஞானம்னு சொல்கிறான். तस्मात् आत्मा ज्ञानरूपः सुखरूपश्च सर्वदा सत्यः पूर्णः अपि असङ्गश्च द्वैतजालविवर्जितः. स पुनः कामकर्मादि युक्तया स्वीयमायया पूर्व अनुभूत संस्कारात् कालकर्म विपागतः. ச புனகான்னு சொல்லும்போது இங்கே பரமாத்மாவே ரெஃபர் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். பரமாத்மா என்ன பண்ணுறாராம், ஸ்வீய மாயையா, தன்னுடைய மாயை, தன்னுடைய பவர். ஸோ இல்லையா, அந்த பவர் எடுத்துட்டு காம கர்மாதி யுக்தையா. ஸோ லீலா வரும்போது ஒரு காரியம் வந்துடும், காரணம் வந்துடும், எல்லாமே இருக்குவாங்க. ஸோ காமம் கர்மம் ஆதி யுக்தையா அதோடு சேர்ந்து இந்த பரமாத்மா ஆகப்பட்டவர் தன்னுடைய மாயை எடுத்துக்கொண்டு கால கர்ம விபாகத்தக, அதாவது அந்தந்த நேரத்தில் எந்த காலத்தில் பிரளயம் வரணுமோ அந்த காலத்தில் பிரளயம் வரும், எந்த காலத்தில் சிருஷ்டி வருமோ அந்த காலத்தில் சிருஷ்டி வரும். அப்படி அந்த அதுக்கு கர்ம விபாகத்தக அபாவா கர்மம் எப்படி பண்ணியிருக்காளோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூர்வ அனுபூத சம்ஸ்காராத்து பழகியிருக்கார். பல வாட்டி விளையாடுறார் அவர். நினச்சா அவதாரம் எடுப்பார், இல்லாட்டினா அங்கே போய் நிதிரை யோக நிதிரையில் போய் படுத்துன்னு விடுவார். அதனால பூர்வ சம்ஸ்காரம் முன்னாடி பழக்கப்பட்ட தொழில் இது, அந்த சம்ஸ்காரத்தினால பண்ணுறாருன்னு அடுத்த லைனில் வருது. अविवेकाच्च तत्त्वस्य सिसृक्षावान् प्रजायते अबुद्धि पूर्वक सर्गः अयं कथितः ते नगाधिप. நகாதிபான்னு கூப்பிட்றான். நக அதிப, நகன்னா மலை, மலையரசனே ஹிமவானேன்னு கூப்பிட்றான். நகத்தின அதிபனே நக. ஸோ அவிவேகாச்ச தத்துவச அவிவேகாச்ச. ஸோ அந்த இருப்பு அதை மறந்த மாதிரி பகவான் மறப்பறா, அவர் விளையாடுறன்னு நினைக்கிறார். ஸோ அந்த அவிவேகத்தினால், அந்த மாயைங்கிறது அவிவேகம் தானே, அந்த மாயை எடுத்துக்கொண்ட போது அவருக்கு அந்த அவிவேகம் அவருக்கும் வருது. நம்மளுக்கு எப்படி அவித்யானால மாயை மூடுறதோ, பகவானே ஒரு சமயம் மூடிடுது. அவர் சங்கல்பம் பண்ணி நான் விளையாடுறேன்னு நினைக்கும் போது அவரே அந்த மாயை தன்னைத்தானே மூடிக்கிறார் அவர். ஸோ அப்படி அவிவேகத்தினால சிஸ்ருட்சாவான், அப்போ தான் சிருஷ்டி நடக்கிறது. அப்போ தான் சிருஷ்டி நடக்கிறது. சிருஷ்டுஷாவான் அதாவது சிருஷ்டியை பண்ண விரும்புகிறார். சிஸ்ருட்சான சிருஷ்டி பண்ண விரும்புதல்னு அர்த்தம். ஸோ பிரஜாயத்தே, அவரும் இந்த பூமியில் பிறக்கிறார், அவர் சிருஷ்டியும் பண்ணுறார், தானும் அவதாரம் எடுத்து இந்த பூமியிலையும் வரார்.
ஸோ அபுத்தி பூர்வக சர்க்கக அயம். ஸோ இந்த சர்க்கம்னு சொன்னாலே, இந்த சிருஷ்டின்னு சொன்னாலே அது புத்தி பூர்வமாக நடப்பது இல்லை. மாயையினால தான் இந்த வேலை நடக்கிறதே தவிர அது புத்தி அந்த அந்த மகத்துங்கிற அந்த ஞானம் இருந்தால் அந்த சிருஷ்டிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அவரும் அந்த மாயையை தன்னை போர்த்தி கொண்டு தானும் பிறந்து இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு எல்லாம் பண்ணுறார். அதனால இது புத்திபூர்வமான விழிப்பு நிலை கிடையாதுப்பா. கதிதகத்தே. ஸோ இப்படியாக சிருஷ்டி நடக்கிறதுங்கிறத பற்றி நான் உனக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறா தேவி. சிஸ்ருப்தாவான் பிரஜாயதே அபுத்திபூர்வக சர்க்கஹ அயம் கதிதகத்தே நகாதிபட. இதுல ஏதத்தி யன்மயா ப்ரோக்தம் மம ரூபம் அலௌகிகம் அவ்யாக்ருதம் தத் அவ்யக்தம் மாயா சபலம் இத்யபி. என்மையா புரோக்தம். இவ்வளோதான்ப்பா நான் சொல்லிட்டேன் உனக்கு. எல்லாம் நான் சொன்னதெல்லாம் மம ரூபம் அலௌகிகம். இது என்னுடைய ரூபம், மாயையோட ரூபம். இதெல்லாம் தான் பண்ணும். இந்த மாயாகப்பட்டது இதெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அவ்யாக்கிருதம். அவ்யாக்கிருதம்னு வெளிப்படாதது, அன்மேனிஃபெஸ்ட், வெளி தோன்றவில்லை, தோன்றாத சூக்ஷ்மமான என்னுடைய மாயை சொல்கிறான். தது அவ்யக்தம். அதுவே மூல பிரகிருதி. ஸோ வெளிப்படாத என்னுடைய அந்த மாயையோட பவர் எங்கன்னு சொன்னால் அதுதான் மூல பிரகிருதி. மாயா சபலம் இத்தியபி. இதை மாயையோட ஜாலம்னு சொல்லலாம். ஒரு மாயையோட கலர்ஃபுல்லாக இருக்குது. ஷபலா பசுன்னு சொல்லுவோம். ஷபலா பசுன்னா என்னது, பல கலர் புள்ளியாக இருக்கும். அந்த பசுவை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான பசுக்கு ஷபலா பசுன்னு பேர். அது மாதிரி என்னுடைய மாயையோட கலர், விதவிதமான கலரை காட்டுறதுப்பா இதுதான் மூல பிரகிருதி, சூஷ்மமான என்னுடைய வடிவம்னு சொல்கிறான். प्रोक्तम मम रूपम अलौकिकम अव्यक्तम तत् अव्यक्तम माया शबलम इत्यपि. प्रोच्यते सर्वशास्त्रेषु सर्वकारणकारणं तत्त्वानाम् आदिभूतं च सच्चिदानन्द विग्रहम्. சர்வசாஸ்திரேஷு. எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்கிறதுன்னா, புரோச்சத்தை சொல்கிறது சர்வ காரண காரணம். இந்த மூல பிரகிருதியை என்ன சொல்கிறதுன்னா, எல்லா காரணங்களுக்கும் அது காரணம். ஏன்னா அதுதான் உலகம் வெளிவரத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. முதல்ல மூல பிரகிருதி தான் முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், குணங்கள் வரும், அதிலிருந்து மகத்து வரும், இப்படி எல்லாம் கிளம்பி வருது. ஸோ எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இந்த மூல பிரகிருதியை பற்றி அப்படி சொல்கிறான். தத்துவானாம் ஆதிபூதம். எல்லா 25 சாங்கிய தத்துவம், 25 தத்துவங்கள் இருக்குது. இதுவே நம்ம தேவியை பற்றி படிக்கிற வச்சா 36 சொல்கிறோம் இல்லையா, 36 அறங்களோடு கூடியவள்னு சொல்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நாதம், பிந்து, கலை இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அடிஷன் இருக்கும் அந்த சாங்கிய தத்துவத்தோடு கூட. அப்படியே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கெல்லாம் ஆதி காரணமாகப்பட்டது இந்த மூல பிரகிருதி. சச்சித் ஆனந்த விக்கிரகம். இதுவே சத்து சித்து ஆனந்தம். ஏன்னா பகவான் வேறில்லை, அந்த மூல பிரகிருதி வேறில்லை. பகவானுடைய பவரே மூல பிரகிருத்தின்னு சொல்லும்போது அந்த மூல பிரகிருதிக்கும் அது சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் அப்ளை ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட மூல பிரகிருத்தின்றான். सर्वकर्म गणीभूतं इच्छाज्ञान क्रियाश्रयं ह्रींकार मंत्रवाच्यं तद आदितत्वं तदुच्यते. सर्व இல்லை தது உச்சத்தை தான் கரெக்டுவா. சர்வ கர்ம கனீபூதம். கனீபூதன்னு உறைவிடம், உறைஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் கனீபூதன்னு கட்டிப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு, சர்வ கர்ம கனீபூதம், எல்லா கர்மங்களுடைய உறைவிடமாக இருக்கிறது. இச்சா ஞான கிரியா ஆசிரியம். ஸோ 3 விதமாக இருக்கு இல்லையா, இச்சை ஞானம் கிரியை. இந்த 3க்குமே அதிஷ்டானம், ஆசிரியம்னா அதிஷ்டானம். ஸோ இந்த மூல பிரகிருதி எப்படி இருக்குன்னு சொன்னான்னா எல்லாருடைய கர்மங்களுடைய உறைவிடமாகவும், இச்சா ஞான கிரியை, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அப்படிப்பட்ட சக்திகளுடைய அதிஷ்டானமாகவும், ஹ்ரீங்கார மந்திரவாச்சியம், ஹ்ரீங்காரம் என்ற மந்திரத்தால் சொல்லப்படுவது மூல பிரகிருதி. ஹ்ரீங்கார மந்திரம் தேவி தானே, மாயை தானே மூல பிரகிருதின்னு சொல்கிறோம். அப்போ தேவியோட பீஜாட்சரம் என்னது, ஹ்ரீம். ஸோ அப்படி ஹ்ரீங்கார வாச்சியத்தால் சொல்லப்படக்கூடியது அந்த மூல பிரகிருத்தியாக. ததா ஆதி தத்துவம். இதுவே தான் ஆதி தத்துவம். இதுவும் ஒரு தத்துவம்னு என்னது, பகவான்றது வெளிவரதெல்லாம் தத்துவம். ஸோ பகவான் ஃபஸ்ட்டு தன்னுடைய மாயை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, மாயை தன்னுடைய பவர் அப்படி வெளிக்கொள்கிறார் இல்லையா. ஸோ இதுவே ஆதி தத்துவமாக இருக்குன்னு சொல்கிறான். முதல் தத்துவமே இதுதான் சொல்லிக்கலாம். தது உச்சியதே. இதுதான் மூலமாக ஆதி காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதுன்ட்டான்.
सर्वकर्म गणीभूतम् इच्छाज्ञान क्रियाश्रयम् क्लींकार मन्त्रवाच्यम् तदा आदि तत्त्वं तदुच्यते तस्माद् आकाश उत्पन्नः शब्द तन्मात्र रूपकः भवेत् स्पर्शात्मकः वायुः तेजो रूपात्मकं पुनः. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடுது நமக்கு. என்னென்னா இதிலேருந்து இந்த சப்தம் இதெல்லாம் பஞ்சபூதம் எல்லாம் கிரியேஷன் பற்றி சொல்லிடுறார். பாகவத்தில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ சப்த தன்மாத்திர ரூபக சப்த தன்மாத்திர தஸ்மாத்திர இந்த மூல பிரகிருத்தியிலேருந்து சப்தம் தான் ஓங்காரம் வருதுனாலே ஓங்காரத்தில் இந்த ஓங்கார சப்தம் தான் முதல்ல வருது. சப்த தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைங்கிறது பஞ்சபூதங்களுடைய த இன்னர் பவர் இஸ் கால்டு. ஸோ சூக்ஷ்ம பூதம்னே பேர். தன்மாத்திரைகளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னான்னா சூக்ஷ்ம பூதம், அதோடைய பவர் இன்னர் சக்தின்னு கூட வச்சுக்கலாம் தன்மாத்திரை. இப்போ கண்ணுங்கிறது இந்திரியமான பார்வைங்கிறது அதிலிருந்து சூக்ஷ்மமாக வெளிவருது இல்லையா, பார்வைங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் பஞ்சபூதங்களுக்கும் அது ஒரு குணங்கள்னு சொல்லிடுறோம். பாகவத்தை சொல்லும்போது குணங்கள்னு சொல்கிறோம். அது குணம் அல்லது பவர்னு சொல்லலாம். அதை மாதிரி முதல்ல சப்த தன்மாத்திரை வருது. அதிலிருந்து ஆகாஷ உற்பன்னக தஸ்மாத், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆகாசம் வெளிப்படுகிறது. அந்த சூஷ்ம அந்த உள்ளுள்ள பவர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோடைய மேனிஃபெஸ்டேஷனாக ஆகாசம் வருது. ஏன்னா சப்தம் வந்தோடனே சப்தத்தை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சப்தம் நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்கணும், அதுக்கு ஒரு மீடியம் வேண்டாமா, அந்த மீடியம் தான் ஆகாசம், இடைவெளி என்று சொல்லக்கூடியது. ஸோ சப்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆகாசம் வந்தது. பவே ஸ்பர்ஷாத்மக வாயு, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஒரு பவர் வருது, தன்மாத்திரை வருது. அது ஸ்பர்ஷம்னு சொல்கிறோம். தொடு உணர்ச்சிங்கிற அந்த தன்மாத்திரை ஏற்படுறது. அது தொடு உணர்ச்சிக்கு ஒரு மீடியமாக காற்று, அந்த காற்று தான் உடம்புல படும்போது அந்த தொடு உணர்ச்சி தெரியுது. ஸோ அந்த காற்று அதுக்கப்புறம் ஏற்படுது. தேஜோ ரூபாத்மகம் புனக, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தேஜஸ்னா ஒளி. ஸோ ஒளிங்கிற அந்த தன்மாத்திரை ரூபம், அது தன்மாத்திரை தோன்றுறது. அதுக்கப்புறம் அந்த ரூபம் ஏற்படுறது. ஸோ தேஜஸ்ங்கிறது அந்த ஒளி ஏற்படுறது. அந்த ஒளி மூலமாக ரூபத்தை அறிகிறோம். ஸோ அந்த ரூபங்கிறது அந்த இது வருது, பஞ்சபூதம் தேஜஸ் வருது. तस्मात् आकाश उत्पन्नः शब्द तन्मात्र रूपकः भवेत् स्पर्शात्मकः वायुः तेजः रूपात्मकः जलं रसात्मकं पश्चात् ततो गन्धात्मिकादरा शब्द एक गुण आकाशो वायु स्पर्श रव अन्वितः. அதுக்கப்புறம் ததக அதிலிருந்து என்ன வருதுன்னா ஜலம் வருது இல்லையா, ரசாத்மகம். அதோடைய முதல்ல ரசம் வரும். ரசங்கிறது அதோடைய சூஷ்மமான பவர் குணம். அந்த ரசம் வந்ததுக்கப்புறம் அதோடைய மேனிஃபெஸ்டேஷனாக ஜலம் வருது. அதுக்கப்புறம் ஜலம் வந்ததுக்கப்புறம் கந்தாத்மிகா, கந்தம் வருது. மனம்ங்கிற குணம், அதோடு பூமியாக பூமி வருது. தராங்கிறது பூமி. ஸோ இப்படி 5 பூதங்களோடு தோற்றம் அதுக்கப்புறம் ஏற்படுது. மூலப்பிரகிருதிலேருந்து இதெல்லாம் வருது. சப்த ஏக குணம் ஆகாசத்துக்கு ஒரே குணம் என்னது, சப்தம். ஆகாசத்தோட குணங்கிறது சப்தம். வாயு ஸ்பர்ஷ ரவ அன்பித்தக, காற்றுக்கு 2 குணம் இருக்குது. என்னெல்லாம், ஒன்று தொடு உணர்ச்சிங்கிற ஸ்பர்ஷம், அடுத்த ரவாங்கிறது சவுண்டு, அந்த சப்தமும் இருக்குது. ஸோ வாயுன்னு 2வது பூதத்துக்கு 2 குணம் இருக்குது. மேற்சொன்ன அந்த ஆகாசத்தோட குணமான சப்தமும் ப்ளஸ் தன்னுடைய குணமான ஸ்பர்ஷம். ஜலம் ரசாத்மகம் பஷ்சாத் ததோ கந்தாத்மிகாதரா शब्द एक गुण आकाशः वायुः स्पर्शरः अन्वितः. शब्द स्पर्श रूप गुणं तेज इत्युच्यते बुधैः. शब्द स्पर्श रूप रसैः आहो वेद गुणाः स्मृताः. ஸோ தேஜக அடுத்ததாக வரக்கூடிய தேஜஸ்ங்கிற இதுக்கு ஒளி சொல்கிறோம் இல்லையா, அந்த தேஜஸ் ஆகப்பட்ட இதுக்கு பஞ்சபூதத்துக்கு, அந்த பூதத்துக்கு சப்தஸ்பர்ஷ ரூபம் 3 குணம் இருக்குது. ஸோ தன்னுடைய குணமான ரூபம், தன்னுடைய சுயமான குணம் என்னது, அந்த ஒளியிலேருந்து ரூபம் தெரியுது. ஸோ அந்த ரூபம் தன்னுடைய குணம். மற்ற 2 மேலேருந்து வருது. முதல் ஆகாசத்தோட சப்த குணம் வருது, வாயுவிட்டிருந்து ஸ்பர்ஷ குணம் வருது. ஏன்னா ரூபம் வர வச்சு நம்மளுக்கு பேசுகிற சப்தம் கேட்குறது, ஸ்பர்ஷம் தெரியறது. ஸோ இதெல்லாமே தேஜஸோட குணம். எரியற வச்சு சடசடான்னு எரியறது, அக்னி எரியற வச்சு சடசடா சத்தம் வேற வருதே. ஸோ அதெல்லாம் இருக்குது. இது உச்சத்தை புதைகின்னு நன்கு பண்டிதர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். ஸோ சப்த அதுக்கப்புறம் 4வதாக ஆப்பகன தண்ணீர். தண்ணீருக்கு 4 குணம் இருக்கும். தன்னுடைய குணமாகப்பட்ட ரசம்,
அது தவிர மேல் சொன்ன குணம் சப்தம் இருக்குது, ஸ்பர்ஷம் இருக்குது, ஏன்னா சூடு தண்ணி இருக்குது, குளிர்ந்த தண்ணி இருக்குது, இல்லாத ஸ்பர்ஷத்தில் இருக்குது. ரூபம், ஸோ கலர் போட்டால் கலர் தனியாக தெரியுது, அது மாதிரி ரூபம் எல்லாமே இருக்குது. 4 குணங்களோடு சேர்ந்தது ஆப்பக. குணாக வேத ஸ்மிருதாக. ஸோ வேத குணாக ஸ்மிருதாக. ஸோ இந்த மாதிரி அறிந்தவர்கள் வேத குணாகன்னு அறியப்பட்ட குணங்கள் என்று நான் சொல்லப்படுகிறது. ஸ்மிருதாகனது எல்லாரும் சொல்லியிருக்கா, இது நினைக்கப்பட வேண்டி இருக்குது அப்படி சொல்றான். சப்த ஸ்பர்ஷ ரூப குணம் தேஜயுச்யதே புதைஹி சப்த ஸ்பர்ஷ ரூப ரசைஹி ஆபஹ வேத குணாஹ ஸ்மிருதாஹ. இந்த இடத்துல கண்டிப்பா தேஜகான்னு போட்டுக்கணும், இந்த அதே மாதிரி ஆப்பகான்னு போட்டுக்கணும், அங்க விசர்க்கம் நம்ம போட்டுக்கணும். ओके. शब्द स्पर्श रूप रस गन्धैः पञ्चगुणाधरा तेभ्यः अभवन् महत्सूत्रं यल्लिङ्गं परिचक्षते. இது மாதிரி 5 குணங்கள். இப்போ கந்தம் கீழே வந்துட்டோம் இல்லையா, கந்தம்ங்கிற குணம் தன்னுடைய குணமான அந்த பூமியோட செல்ஃபான குணமான கந்தத்தோட மற்ற மேலுள்ள 4 குணங்களை சேர்த்து பஞ்சகுணா 5 குணங்களோடு இருக்கிறது. ஸோ இதோடைய பவர் வந்து 5 குணம். இதெல்லாமே நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே சூஷ்ம பஞ்சபூதத்தை பற்றி தான் சொல்லிட்டு வர்றேன். இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் வரலை. சூஷ்ம பஞ்சபூதங்கள் சொன்னான்னா கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதங்கள். ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே அடுக்கடுக்காக இருக்குது. மேலே போக போக அப்படி லேயராக பார்த்தோம்னா அப்படி பல லேயர்கள் இருக்குது. 5 குணங்கள், அது சூஷ்மமான ஒரு பூமியோட லேயர், இதெல்லாமே மேலே போகிறச்சோ இருக்குது. அந்த சூஷ்ம பூதங்கள் தான் சொல்லிட்டு வராருங்க. ஸோ தேபியக அபவத் மகத் சூத்திரம், இந்த பஞ்சபூதங்களிலிருந்து அந்த மகத் சூத்திரம்னு இங்கே ஹிரண்ய கர்ப்ப அண்டத்தை சொல்கிறார். இந்த பஞ்சபூதங்களால் உருவானது ஒரு ஹிரண்ய கர்ப்ப அண்டம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா பாகவதத்தில். அதே தான் மகத் சூத்திரம்னு பேர். அதுக்கு பெரிய ஒரு ஹிரண்ய கர்ப்ப அண்டம், அதாவது சொப்பன வடிவமான உலகம். இந்த உலகமும் மேனிஃபெஸ்டாலே வெளியில் வரலை. ஸோ சொப்பன வடிவான உலகத்துக்கு பேர் என்னது? ஹைரண்ய கர்ப்பம் அண்டம். பொன்னால் ஆகப்பட்ட ஒரு அண்டம், ஒரு உருண்டை ஏற்பட்டது. லிங்கம் பரிச்சட்சதே, அதுக்கு லிங்கம்னு பேர். இப்போ நம்ம உடம்புலையும் லிங்க சரீரம்னு ஒன்று இருக்குது. சூஷ்மமான வெளியில் தெரிகிற உடம்பு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு லிங்க சரீரம் இருக்குது. அதில் தான் இந்த மனசு சூஷ்மமாக கண்ணுக்கு தெரியாத எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த பஞ்ச வடிவமான தன்மாத்திரைகள் எல்லாம் இருக்குது. 19 ஐட்டம் இருக்குது அந்த லிங்க சரீரத்தில். அதே மாதிரி இந்த அதாவது வெளியில் அண்டத்தில் எது இருக்கிறது, பிண்டத்தில் எது இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அண்டத்தில் இருக்கிறதுக்கு தான் இல்லையா, அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப அண்டம், அதுக்கு பேர் லிங்கம்னு ஒரு பேருன்னு சொல்கிறேன். शब्द स्पर्श रूप रस गन्धैः पञ्चगुणाधरा तेभ्यः अभवत् महत् सूत्रं लिङ्गं परिचक्षते. सर्वात्मकं तत्सम्प्रोक्तं सूक्ष्मदेहः अयम् आत्मनः अव्यक्तं कारणः देहः स च उक्तः पूर्वमेव हि. ஸோ சர்வாத்மகம் தத் சம்பிரோக்தம் சூஷ்ம தேகம். ஸோ எல்லாமா கூடி அந்த 5 இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்து சூஷ்ம தேகம் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? பரமாத்மாவுக்கு. பரமாத்மாவோட தேகம். இப்போ நம்ம தேகம் பஞ்சபூதத்தால் ஆனது சொல்கிறோம், அது மாதிரி பரமாத்மாவோட தேகம் என்னென்னா அதுவும் பஞ்ச சூஷ்ம பூதங்களால் ஆனதுன்னு சொல்லலாம். பரமாத்மாவுக்கு ஒரு தேகம்னு ஒன்று இமேஜின் பண்ணிட்டோமானால் அது இதுதான் இந்த சூஷ்ம பஞ்சபூதங்களாலான வடிவுன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறான். தத் புரோக்தம், அது சொல்லப்படுகிறது பரமாத்மாவுடைய சூஷ்மமான தேகமாக சொல்லப்படுகிறது. அவ்யக்தம் காரண தேக. இதில் அந்த மூல பிரகிருத்தின்னு முதல்ல சொல்கிறோமே, அந்த மூல பிரகிருதி என்னதுன்னு சொன்னால் பகவானுடைய காரண தேகம். நம்மளுக்கு 3 தேகம் இருக்குது சொல்லிருக்கோம் இல்லையா, எனது விஸ்வன், தைஜசன், காரண சரீரம், 3 சரீரம் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பரமாத்மாவுக்கும் சரீரம் இருக்குன்றா. அது சொப்பன தேகம் தான் ஹைரண்ய கர்ப்ப அண்டம். சொப்பன தேகம் அது பகவானுடைய சொப்பன தேகம் வந்து ஹைரண்ய கர்ப்ப அண்டம் சொல்லலாம். மூல பிரகிருதி என்னென்னா காரண தேகம். காரண தேகம் என்னது? நம்ம சுசுப்தியில் டீப் ஸ்லீப்பில் தூங்குறோம் இல்லையா, அது அப்போ நம்ம தேகத்துக்கு பேர் காரண சரீரம். அப்போ எல்லா உலகத்துலேருந்து டிட்டாச்சாக இருக்குது. எல்லாம் அந்த பஞ்சபூத சரீரம் ஆப்பிடுது, சக்கலத்துலேயும் டிட்டாச்மெண்ட், எல்லாமே ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கும். அந்த தேகத்துக்கு காரண சரீரம்னு பேர். அதே மாதிரி இங்கே அவ்யக்தம் தான் பகவானுடைய காரண சரீரம் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய தைஜசன் என்று சொல்லக்கூடிய சொப்பன சரீரத்துக்கு ஈக்குவலண்ட்டாக பகவானுடைய ஹிரண்ய கர்ப்ப அண்டம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்னொன்னே நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அது புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்யக்தாக ச புரோக்த ச ச உக்தக பூர்வமேவகி. நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேனே பண்ணிட்டா தேவி. सर्वात्मकं तत्सम्प्रोक्तं सूक्ष्मदेहो अयम् आत्मनः
यस्मिन् जगद्बीजरूपं स्थितं लिङ्गोद्भवः यतः ततः स्थूलानि भूतानि पञ्चीकरणमार्गतः. ஸோ இப்படியாக ஜெகத் பீஜ ரூபம் ஸ்திதம், பீஜமாக இருக்குது, இன்னும் முளை விட்டு மரம் ஆகலை. பீஜ ரூபம், பீஜத்திலேருந்து தான் அங்குரித்து வர்ணம், மரமே வரணும். அது மாதிரி இந்த சூஷ்ம பூதங்களால் இப்படி இந்த லிங்க ரூபமாக, லிங்க உத்பவக இப்படி லிங்கமாக இருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் அப்படியே பீஜத்துக்குள்ளே அப்படியே அடங்கி இருக்குது. ததக அதுக்கப்புறம் பஞ்சீகரண மார்க்கத்தக, பஞ்சீகரணம்னு ஒன்று ஏற்படுறது. ஸோ அந்த பஞ்சீகரணம் ஏற்பட்ட பின்னால் ஸ்தூல பூதானி அப்போ தான் வெளிப்படுறது. இந்த உலகம் வெளிப்படுறதுக்கு பஞ்சபூதங்கள் வெளிவருது. ஸ்தூல பூதமாக வெளியில் தெரியக்கூடிய பூதங்களாக பஞ்சபூதங்கள் பரிணமிக்கிறது. பஞ்சீகரணம்ங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த பஞ்சீகரண ப்ராசஸ் நான் அடுத்த ஸ்லோகங்களில் வருது. யஸ்மின் ஜகத் பீஜ ரூபம் ஸ்திதம் லிங்க உத்பவஹ யதஹ ததஹ ஸ்தூலானி பூதானி பஞ்சீகரண மார்கதஹ. पंच संख्यानि जायन्ते तत्प्रकारः तु अत उच्यते पूर्वोक्तानि च भूतानि प्रत्येकं विभजेत् द्विधा. ஸோ பஞ்சசங்கியானி திருப்பி 5 பூதங்கள் ஏற்படும். இது டிஃப்ரெண்ட், இது ஸ்தூல பஞ்சபூதங்கள். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் ஏற்படும். பஞ்சசங்கியானி ஜாயந்தே ஒரு ஏற்படுகிறது. தத் பிரகார அது எப்படி ஏற்படுறது, அந்த பிரகாரத்தை அதை உச்சத்தை இப்போ சொல்கிறேன். இப்போ கேளு, பஞ்சீகரணம் பண்ணி எப்படி 5 பூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஏற்படுறது சொல்கிறேன். பூர்வ உக்தானிச்ச பூதானி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சூஷ்ம பஞ்சபூதங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா. பிரத்யேகம் விபஜ த்விதா, எல்லாம் அந்த சூஷ்ம பூதங்கள் 2ஆக தன்னை ஆக்கிக்கொள்ளும். ஸோ ஒவ்வொரு ஆகாசம் தன்னை 2 ஆக்கிக்கொள்ளும். சூஷ்ம ஆகாசம் 2 ஆகும், சூஷ்ம ஜலம் 2 ஆகும். இப்படி எல்லாம் தன்னை 2 ஆக்கி கொள்ளும். பஞ்ச சங்கியானி ஜாயந்தே தத் பிரகாரः உச்யதே பூர்வமுக்தானி பூதானி பிரத்யேகம் விபஜேத் த்விதா. एक एकं भागम् एकस्य चतुर्धा विभजेत् गिरे स्वस्व इतर द्वितीय अंशे योजनात् पंच पंचते. ஸோ ஹிமவானே கூப்பிடுறா. கிரேன்னா மலையேன்னு கூப்பிட்றாரு. ஹிமவான்ட்டு தானே பேசிட்டு இருக்கா தேவி இதெல்லாம். ஸோ ஹிமவானே ஏகம் பாகம், இப்போ ஆகாசத்துக்கு 2 பாகம் இருக்குல்ல, ஒரு பாகமும் சதுர்தா விபஜேத்து அதை 4ஆக ஆகும். ஏகம்னா ஒரு பாகத்தை அப்படியே பாதியாக வச்சுக்கும். இன்னொரு பாகம் இருக்குல்ல, ஒரு பூதத்தோடு ஒரு பாதியை மட்டும் திருப்பி 4ஆக வெட்டும். ஸோ சதுர்தா விபஜேத், அப்போ டோட்டலில் 1/8 ஆகிடுறது இல்லையா. டோட்டலில் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹாஃப் தனியாக இருக்குது 1/2. இது தவிர இந்த செகண்ட் ஹாஃப் வந்து 4 ஆகிடுது. அப்படின்னு என்னது, ஒரு பாகமும் 1/8 ஆஃப் தி டோட்டல் பஞ்சபூதம், டோட்டல் பூதம். ஆகாசத்து 1/8 4 1/8 இருக்குது. இது தவிர ஒரு ஹாஃப் இருக்குது. இதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்வ இதர துவீயாம்சே. ஸோ 1/8 இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது பாகத்தில் உள்ளது 1/8 போர்ஷன் ஆகப்பட்டது. யோஜனாத் பஞ்சதே, அது மற்றதோடு 4 போய் சேரும். மீதி 4 இருக்குது. ஆகாசத்தை தவிர பாக்கி 4 இருக்கு இல்லையா, அந்த 4 பூதத்தை அந்த 4 பாகத்தோடு அந்த செகண்ட் ஹாஃபோடு இந்த 1/8 பாகம் போய் சேரும். ஸோ அப்படியாக இதே மாதிரி ஒன்று சேரும். அப்போ திருப்பி ஹாஃப் ஆகிடும் இல்லையா. 1/8 ஆஃப் ஈச் 4ன்னு சொன்னா 1/8 × 4ன்னு ஹாஃப் ஆகிடும். அப்படி ஒன்றும் தன்னுடைய ஒரு பாதி மற்ற பூதங்களோடு 1/8 போர்ஷனை வச்சுட்டு இருக்கும் எல்லாமே. அப்படி அந்த மாதிரி கலவை யார் போய்டுறது, அதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம்னு பேர். ராதே கிருஷ்ணா. பஞ்சதே. तत्कार्यं च विराट देहः स्थूलदेहः अयम् आत्मनः पञ्चभूतस्थसत्त्वांशैः श्रोत्रादीनां समुद्भवः. ஸோ இவ்வளோ நாய் நம்ம வந்து பரமாத்மாவுக்கு எதுதான் ஸ்தூல தேகம்னு பார்க்கல இல்லையா. இப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி பஞ்சீகரணம் பண்ணுறதே இந்த பஞ்சபூதங்கள் வந்துருத்த. இப்போது அந்த பஞ்சபூதங்கள் தான் விராட் தேக, பகவானுடைய விராட்டு புருஷ வடிவம். ஸோ பகவான் விராட், நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக விஸ்வன்னு சொல்கிறோம். நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த திசைக்கு நம்மளுடைய தேகம் வந்து விஸ்வன்னு சொல்கிறோம். அந்த விஸ்வனுக்கு ஈக்குவலண்ட்டாக பரமாத்மா ஸ்வரூபம் என்னது விராட்டு. ஸோ எங்கும் பரவி இருக்கார் அந்த பஞ்சபூதங்களால், பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பஞ்சபூதங்களால் ஸ்தூல பூதமாக. அதுதான் விராட தேகமாக பரமாத்மாவுக்கு இருக்கிறது. பஞ்சபூதஸ்த சத்வாம்சைகி, இந்த பஞ்சபூதங்களுக்கு 3 குணங்கள் சேரும்.
பஞ்சபூதங்கள் ஒன்னொன்றுக்குள்ளும் 3 குணங்கள் இருக்க, அதில் சத்துவங்கிற ஒரு அம்சம் சத்துவ குணம் சேரும் பொழுது ஸ்ரோத்ராதீனாம் சமுத்பவக அப்படின்னா என்னது, ஞானேந்திரியங்கள் தோன்றுகிறது. பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துவ அம்சத்தில் வந்தவை தான் ஸ்ரோத்ராதீன்னு என்னது, காது முதலியவைன்னு 5, கண்ணு, காது, மூக்கு, வாயி, தொக்குன்னு உடம்போடு இந்த இது தோல். ஸோ இப்படிப்பட்ட 5 ஞானேந்திரியங்கள் இந்த சத்துவ அம்சத்தையோடு சேர்த்து சத்துவ குணத்தை சேரணும். பஞ்சபூதங்களோடு யூ ஹாவ் டு மிக்ஸ் த சத்துவ குணம். அப்போ இந்த இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் ஏற்படுகிறது. ज्ञानेन्द्रियाणां राजेन्द्र प्रत्येकं मिलितैस्तुतैः अन्तःकरणमेकं स्यात् वृत्तिभेदात् चतुर्विधम्. ஞானேந்திரியானாம், இந்த ஞானேந்திரியங்களே, ஹே ராஜேந்திர கூப்பிட்றா யார், ஹிமவானி, பிரத்யேகம் மிலிதைஹி தைஹி, அதாவது தனித்தனியாக எல்லாம் சேர்ந்து இந்த ஞானேந்திரியங்கள்லாம் சேர்ந்து பிரத்யேகம் ஒன்றொன்றும் ஒர்க் வைஸாக, அதாவது சேர்றதுன்னு அந்த ஞானேந்திரியங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி சேர்ந்து அந்த கரணம் ஏக்கம் சாது, அது எல்லாம் சேர்ந்து அப்படி பண்ணும்போது ஞானேந்திரியங்களோட மெயினாக இருக்கக்கூடியது அந்த கரணம். ஸோ அந்த கரணம் ஏக்கம் சாத்துன்னுட்டான். அந்த கரணங்கிறது 4 பார்ட் இருக்குது, சதுர்விதம்ன்றா, விற்பி பேதாத்து சதுர்விதம், ஒர்க் வைஸாக 4 விதமாக இருக்குது. அந்த கரணங்கிறது ஞானேந்திரியங்களுடைய அந்த கண்ட்ரோலிங் இதாக இருக்குது. ஸோ அந்த வந்து 4ஆக சொல்லப்படுகிறது. விற்பி பேதாத்து எது, அதோட செயல்முறைகளில் இப்போ மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் சித்து, சித்தம் வேறு, சித்து வேறு. சித்துங்கிறது ஆத்மா, பரமாத்மாவோட சொரூபமாக உள்ள அம்சமாக இருக்கிறது சித்துன்னு பேர். சித்தம்ங்கிறது நம்மளுடைய மெமரி பார்ட், ஒரு ஒர்க் பண்ணுறது. மனசு என்ன பண்ணுறது, இந்த இந்திரியங்களை இந்த கர்ம இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஞானேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டியாக மனம் இருக்குது. 10 இந்திரியங்கள் கண்ட்ரோலராக இருக்குது அது மனம். அது வந்து அது இப்போ கண்ணு பார்த்தா கூட மனசு அதில் லயிக்கலைன்னு கண்ணு பார்த்து பிரயோஜனம் ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது அது. அதனால மனசு அது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக உள்ளே இருக்குது. புத்தி அதோட ஒர்க். அது புத்தி வந்து நம்மளுக்கு அனாலிட்டிக் இது இல்லையா. மனசு வந்து இமோஷ்னலாக ஆக்ட் பண்ணும், புத்தி வந்து லாஜிக்கலாக ஆக்ட் பண்ணும். நீ வந்து எந்த காரியத்தை செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும், தீயது கிடைக்கும், அது வான் பண்ணும், அது புத்தி. ஸோ அப்புறம் அகங்கிறது நான் சொல்கிறோமே, நான் பண்ணுறேன்னு சொல்கிறோமே, அதுக்கு அகங்காரம், அந்த அகம். அதுக்கப்புறம் சித்தம்ங்கிறது வந்து ஒரு ஆளை பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு பார்த்தா நேற்று 10 நாள் முன்னாடி உங்களை பார்த்தேன் இல்லையான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாசனை, அதெல்லாம் உள்ளே போயிருக்கிற பிளேஸு, அந்த ஒர்க்குக்கு பிளேஸுக்கு பேர் சித்தம்னு பேர். ஸோ இப்படி 4ஆக இருக்கிறது. ஆனால் ஏக்கம் செய்யாது, அது ஒன்றாவும் சொல்லலாம். ज्ञानेन्द्रियाणां राजेन्द्र प्रत्येकं मिलितैः अन्तःकरणम् एकं स्यात् वृत्तिभेदात् चतुर्विधम्. यदा तु संकल्प विकल्प कृत्यं तदा भवेत् तन्मन इति अभिज्ञं स्यात् बुद्धि संख्यं च यदा प्रवेति सुनिश्चितं संशयहीन रूपम्. ஸோ இந்த ஞானேந்திரியங்கள் எப்படி உண்டாக்கிதுன்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறான். ஞானேந்திரியங்களால் அந்த கரணம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஞானேந்திரியங்களை கண்ட்ரோல் மனசு பண்ணினா கூட முதல்ல இதெல்லாம் சேர்ந்து தான் மிலிதைகி அப்படின்றார், பிரத்யேகம் மிலிதைகின்றார், சேர்ந்து இதெல்லாம் வரணும். ஸோ சங்கல்ப விகல்ப கிருத்தியம், அதாவது நான் ஒரு சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஏதாவது இது உற்சவம் கொண்டாடுறோம், ஒரு சங்கல்பம் பண்ணி தான் தீட்சை பண்ணி தானே ஆரம்பிக்கிறா. ஸோ அது சங்கல்பம் பண்ணுறோச்சியோ, சங்கல்ப விகல்பம், அது வேண்டாங்கிறதோ வேணுங்கிறதோ மனசு நினைக்கிறது. ஒரு சங்கல்பம், நான் இன்றைக்கி ஃபேன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், சங்கல்பம் பண்ணிக்கிறேன் நான், இல்லை போக வேண்டாம்னு நினச்சா அது விகல்பம். ஸோ அந்த மாதிரி சங்கல்ப விவேகங்களை உதிக்கிறதே, ஒரு இடத்துல உதிக்கிறது இல்லையா, எந்த இடத்துல உதிக்கிறது, அதுக்கு பேர் தான் மனம்ட்டுட்டான். ததே பவே தத் மனக, இப்படி சங்கல்ப விகல்பம் அப்படி ஏற்படும் போது அதுக்கு பேர் மனம் என்று ஆகிறது. பவேத் மனக இது அபிக்கியம்னு சொல்லப்படுகிறது. அதுவே எங்கே சங்கல்பம் விகல்பம் உதிக்கிறதோ அது பேர் மனசு. ஸோ புத்தி யதா பிரவேத்தி சுநிஷ்டிதம், வேத்தின்னு அறிகிறான். எப்போ ஒருத்தர் அறிகிறான், சுநிஷ்டிதம் என்னது, நிச்சய புத்தியோடு கூட இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ந்து ஒரு நிச்சய புத்திக்கு வரான் இல்லையா, அந்த சம்சயஹீன, அப்போ சந்தேகமே கிடையாது, பண்ணலாமா, இன்னைக்கு போகலாமா போகக்கூடாதா, இப்படி பலதையும் ஆராய்ந்து மனசு கடந்து பாயும்.
போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, இப்படி மனசு அலப்பாயும். இல்லை இல்லை இங்கே தான் போகணுன்னு ஒரு நிச்சய புத்திக்கு வருதே, அந்த பார்ட் ஆஃப் தி ஒர்க், அது எந்த அந்த வேத்தி அது எப்போ அறிகிறதோ, சம்சயமே இல்லாமல் முடிவெடுக்கிறதோ, அது புத்தி சக்ஞம் சாட்ச, அதுக்கு பேர் தான் புத்தி என்ற பெயர்னு சொல்கிறான். अनुसंधान रूपं तत् चित्तं च परिकीर्तितम् अहंकृति आत्मवृत्त्या तु तद् अहंकारतां गतम्. ஸோ சித்தம்னா என்னதுன்றார். அனுசந்தான ரூபம், அனுசந்தானம்னா ரிசர்ச்னு அர்த்தம். ரிசர்ச் பண்ணுறது. என்ன ரிசர்ச் பண்ணுறது? இவரை பார்த்துருக்கோமா, பார்க்கலையா, இவர் அன்றைக்கி பார்த்தோமா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இப்படிலாம் யோசிக்கிறோமே. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுற ஏரியாவுக்கு பேர் சித்தம். பரிகீர்த்தித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகங்கார கிருதி, அகங்கிருதி ஆத்மவிருத்தியா. ஸோ தன்னுடைய உடம்புலால் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அகங்கிருதி. ஆத்மவிருத்தியான தனது விற்த்தியை செய்யும்போது நான் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அகங்கிருதி. தது அகங்காரதாம் கதம், அதுக்கு பேர் அகங்காரம். अनुसंधान रूपं तत् चित्तं परिकीर्तितम् अहंकृति आत्मवृत्त्या तु तत् अहंकारतां गतम्. तेषां राज अंशैः जातानि क्रमात् कर्मेन्द्रियाणि च प्रत्येकं मिलितैः तैः तु प्राणः भवति पञ्चदा. ரஜோ அம்சைகி. ஓகே, ரஜோ அம்சைகின்னு ரஜ அம்சைகி. ஓகே, ராஜா இல்லை ரஜா. ஸோ தேஷாம், இந்த 5 பூதங்கள் இதிலிருந்து இப்போ இவ்வளோ நம்ம இந்த முதல்ல சொன்னது சத்துவ குணத்தோடு சேர்ந்து சத்துவ அம்சத்தினால பஞ்சபூதங்களோட சத்துவ அம்சத்தினால ஏற்பட்டது படித்தோம். இப்போ ரஜ அம்சம் வருது. ரஜ சுபாவம் பஞ்சபூதங்களோடு சேர்றது ரஜோகுணம். ஸோ ரஜோ அம்சைகி ஜாத்தானி கிரமாத் கர்மேந்திரியாணி. ஸோ பஞ்சபூதங்களோட ரஜோகுணம் சேரும்போது ஏற்படக்கூடியவை என்னென்னா கர்மேந்திரியங்கள். 5 விதமான கர்மேந்திரியங்கள். கை கால் கர்மத்தை செய்யக்கூடியது. நம்ம ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறது எல்லாமே கர்மேந்திரியங்கள். ஸோ அது கிரமமாக கர்மேந்திரியங்கள் வருது. பிரத்யேகம் மிலிதைகி தைகிது பிராணக பவதி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த ரஜோகுணங்கள் எல்லாம் சேர்ந்து பிராணக பஞ்சதா பவதி. ஸோ இந்த 5 கர்மேந்திரங்கள் கூட ஒன்று சேரும்போது அதுக்கு பேர் பிராணன்னு விடுறார். 5 விதமான பிராணங்கள், 5 கர்மேந்திரங்கள் இருக்கிறது. ஸோ காலு கையெல்லாம் அந்த அசைக்கிற ஒரு தன்மை வரும்போது இல்லையா, கால் வேறு கை வேறு. ஸோ பிரத்யேகம் மிலிதைகின்னு சொன்னான்னா ஒன்று கூட ஒரு கர்மேந்திரங்களோடு சேரும்போது பிராணனும் 5 வகைப்படுங்கிறார். அப்படின்னா கை அசைக்கிறதுக்கு ஒரு பிராணன், கால் அசைக்கிறதுக்கு ஒரு பிராணன் இருக்கா தெரியல, நமக்கு புரியல. तेषां रजो अंशैः जातानि क्रमात् कर्मेन्द्रियाणि च प्रत्येकं मिलितैः तैः तु प्राणः भवति पञ्चदा. முக்கிய பிராணங்கள் தவிர கவுன பிராணங்கள் 5 பேர் இருக்குது. ஸோ அதனால கர்மேந்திரியங்களை ஃபாலோ பண்ணி 5 பிராணங்கள் வருதுன்னு சொல்கிறது ஓகேவா இருக்கும். நமக்கு புரியல, அவ்வளோதான். हृदि प्राणः गुदे अपानः नाभिस्तस्तु समानकः कण्ठदेशे अपि उदानः स्यात् व्यानः सर्वशरीरगः. எங்கெங்க இந்த பிராணன் இருக்குங்கிறார். ஹிருதயத்தில் இருக்கிறது பிராணன். ஸோ ஹிருதயத்தில் அங்கே தானே லங்ஸு. ஸோ நம்ம மூச்சு விடுறது. குதே அபான, குதைனா அதான் பேக் இந்த ஏனஸில் இருக்கக்கூடிய பார்ட், அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய காற்றுக்கு போய் தான் அபானம் அப்படின்னு பேர், அபான கேஸு. அடுத்தது நாபிஸ்தலத்தில் இருக்கக்கூடியது சமானகம். ஸோ அபானம் கீழே இருக்குது, ஹிருதயத்துக்கு பட்ட பிராணன் இருக்குது, இது 2க்கு நடுவில் இருக்கக்கூடியது சமானம். இந்த சமான இதான் சமனப்படுத்துறது. சமான கேஸ் இருக்கிறது என்னத்துக்கு, நம்ம சாப்பாடெல்லாம் அந்த ஃபுல்லாக இது 2மா சேர்ந்து இந்த சமானனோடு சேர்ந்து அது மெக்னீஷியமாக பொட்டாசியமாக சோடியமாக எல்லாம் ஆக்கிறதுக்கெல்லாம் அது வேணும். அது ஸோ அது சமானம் நாபிஸ்தலத்தில் இருக்குது. கழுத்தில் இருக்கக்கூடியது உதான கேஸ், எப்போ பார்த்தாலும் வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சாகரத்தை இதுதான் ஆப்ரேட் ஆகும். ஸோ கண்ட தேசத்துலேயே ரெடியாக இருக்குது, பிடிச்சி தள்ளும். இந்த ஹிருதயத்தில் பிராணன் போகமாட்டேங்கிறது சொல்கிறோம், பிராணன் போகமாட்டேங்கிறது. ஸோ இந்த உதான கழுத்து பிரதேசத்தில் உட்காந்து இந்த பிராணனை பிடிச்சி தள்ளணும். அது அப்போ தான் இந்த உதான கேஸ் ஆப்ரேட்டர் அது கழுத்து பக்கத்துலேயே உட்காந்துருக்குது. வியானக சர்வசரீரக, வியானம்ங்கிறது எல்லா பார்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் வேணும். அது வியானன்னு பேர். எங்கும் வியாபியாக சர்வ வியாபியாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது, அதுக்கு வியானன்னு பேர்.
मनसि प्राणः गुते अपानः नाभ्यस्तस्तु समानकः कण्ठदेशे अपि उदानः स्यात् व्यानः सर्वशरीरगाः गः शरीरगः ज्ञानेन्द्रियाणि पञ्च एव पञ्चकर्मेन्द्रियाणि च प्राणादिपञ्चकं चैव दिया च सहितं मनः அடுத்த ஸ்லோகம் படிச்சிருங்க एतत् सूक्ष्मं शरीरं स्यात् मम लिङ्गं यदुच्यते तत्र या प्रकृतिः प्रोक्ता सा राजन् द्विविधा स्मृता ஞானேந்திரியாணி பஞ்ச ஏவ. ஸோ ஞானேந்திரியங்கள் 5 தான். பஞ்ச கர்மேந்திரியாணி 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு. பிராணாதி பஞ்சகம் இது தவிர 5 பஞ்ச பிராணன்கள் வேற சொல்லிட்டேன். ஏ சைவ தியாச்ச சகிதம் மனக, அதாவது புத்தி மனசோடு சேர்ந்து. ஸோ அந்த கரணத்தில் இருக்கிற 2 பார்ட்டு எது புத்தி மனசையும் அகங்காரத்தையும் சித்தத்தையும் விட்டாச்சுன்னா 17. ஸோ ஏத்த சூஷ்ம சரீரம் சில பேர் அந்த 4ஐயுமே எடுத்துட்டுருவோம், அந்த கரணத்தில் இருக்கிற 4ஐயுமே எடுத்துட்டுருவோம். அப்போ 19 லிங்க சரீரத்தோட பார்ட்ஸ் 19ன்னு சொல்லலாம், லிங்க சரீரோட பார்ட்டு 17ன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு. சில இடங்களில் வேதம் வந்து 17ங்கிறது சில 19ங்கிறது. அப்போது தேவி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய லிங்க சரீரம் ஆகப்பட்டது 17 பார்ட்டோடு கூடியது. அதில் ஞானேந்திரியம் 5, பஞ்ச கர்மேந்திரியம் 5, பிராணன் 5 ப்ளஸ்ஸு மனசும் புத்தியும். இதுதான் என்னுடைய சூஷ்ம சரீரம். மம லிங்கம் எதுச்சதே, இதுக்கு பேர் லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகிறது. தத்ர யா பிரகிருதி. ஸோ லிங்க சரீரம் பகவானுக்குடைய லிங்க சரீரமாக தேவி இப்படி லிங்க சரீரமாக சூஷ்ம சரீரமாக பகவானிடத்தில் இருக்கா. நமக்குள்ளேயும் இதே லிங்க சரீரம் இதே பார்ட்ஸோடு இருக்குது. ஸோ தத்ர யா பிரகிருதி புரோக்தா. ஸோ இதில் பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. ஹே ராஜன், யார் ஹிமவானே, த்விதா ஸ்மிருதா. ஸோ இந்த இதில் தத்ர யா பிரகிருதி, இதில் உள்ள பிரகிருத்தின்னு இயல்பு, இந்த லிங்க சரீரத்தோட இயல்பு 2ஆக சொல்லப்பட்டிருக்கிறது. ज्ञान इन्द्रियाणि पञ्च एव पञ्चकर्मेन्द्रियाणि च प्राणादि पञ्चकं चैव दिया च सहितं मनः एतत् सुखं शरीरं स्यात् मम लिङ्गं यदुच्यते तत्र या प्रकृतिः प्रोक्ता द्विविधा स्मृता सत्त्वात्मिका तु माया स्यात् अविद्या गुणमिश्रिता स्व आश्रयं यातु संरक्षेत् सा माया इति निगद्यते. ஸோ இந்த பிரகிருதிங்கிறது ஜடம் இல்லையா, ஜடமான பிரகிருதி. இது 2ஆக இருக்குது. அதில் சத்வாத்மிகாத்து மாயா, அதாவது அதில் உள்ள சத்துவ வடிவமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் மாயைன்றா. இந்த லிங்க சரீரத்துக்கே அது பிரகிருதியோடு சேரும்போது 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடியது அந்த லிங்க சரீரம் இருக்கும்போது அதுக்கு மாயைன்னு பேர். அவித்யா குணமிஸ்ரிதா. அவித்யாங்கிறது இந்த அஜ்ஞானம். அஜ்ஞானம் வந்து ஜீவாத்மாக்கள் குணங்களோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள்கிட்ட வரும்பொழுது அந்த லிங்க சரீரத்துக்கு அவித்யை என்று பெயர். ஸோ அதோடு கூட இயல்பு, அந்த பிரகிருதி அந்த இயல்பாகப்பட்டது லிங்க சரீரத்தோட இயல்பாகப்பட்டது அவித்யை என்று சொல்லப்படுகிறது. ஸ்வ ஆசிரியம் யாத்து சம்ரக்ஷேத், அதாவது தன்னுடைய ஆசிரியம் என்னது, கடவுள் தானே, பிரம்மா, அந்த படைக்கக்கூடியவன். ஸ்வ ஆசிரியம் தூ யாத்து சம்ரக்ஷேத் சா மாயா இது நிகத்தியதே. அதாவது மாயை கூட பிரம்மா சேரும்போது ஸ்வ ஆசிரியம் யார், தன்னால் படைக்கக்கூடிய மாயா. ஸோ மாயா இது நிகத்தியதே, எது அந்த மாயை வந்து ஆசிரியமாகப்பட்ட அந்த பிரம்மாவை தேவி தானே பிரம்மஸ்வரூபமாகவே வரா. அவள் வேறு பிரம்மா வேறு சொல்ல முடியாது. பிரம்மா அவள்கிட்ட வரால், அது பிரம்மா மூலமாக படைக்கிறாள். ஸோ தன்னுடைய ஆசிரியமான அந்த பிரம்மாவை சேரும்போது அந்த மாயை யாத்து சம்ரக்ஷேத்து அந்த பிரம்மாவை ரட்சிக்கிறாளோ அப்போ அதுக்கு மாயான்னு பேர் நிகத்தியதே சொல்லப்படுகிறது. ஸோ பிரம்மா கூட சேர்ந்தால் அதுக்கு மாயை. सूक्ष्मं समीरं स्यात् मम सारी तत्त्वात्मिकात् माया स्यात् विद्या गुणमिश्रिता स्व आश्रयं यातु संरक्षेत् सा माया इति निगद्यते. तस्यां यत् प्रतिबिम्बं स्यात् बिम्बभूतस्य च ईशितुः स ईश्वरः समाख्यातः स्व आश्रय ज्ञानवान् परः सर्वज्ञः सर्वकर्ता च सर्व अनुग्रहकारकः.
ஸோ தன்னுடைய ஆசிரியமான படைப்பாளியாகப்பட்ட அந்த பிரம்மாவை ரட்சிக்கிறது மாயான்னு சொன்ன என்ன அர்த்தம்? மாயாக்குள்ளே அவர் போகமாட்டார். ஹீ வில் கண்ட்ரோல் மாயா. பிரம்மா கேன் கண்ட்ரோல் மாயா. தன்னுடைய ஆசிரியத்தை அந்த மாயை ரட்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? மாயை அவரை போட்டு மயக்காது, வேற ஜீவனை மயக்கிடும், நம்மளை மயக்கிடும் அது. அதனால அதுக்கு அவித்யான்னு அப்போ பேர். ஸோ அதனால அது தன்னுடைய ஆசிரியமான அந்த படைப்பாளியை அது ரட்சிக்கிறது அப்படிங்கிறாங்க. தஸ்ய அத பிம்பபூதஸ்ய ச ஈஷித்துகு. ஸோ பிம்பம்னு என்னது? இந்த ரிஃப்ளெக்டட் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஈஷித்துகு அந்த சர்வசக்தியாக அந்த சக்தியுடைய அந்த பிம்பமாக அந்த ரிஃப்ளெக்டடாக எனர்ஜியாக வரும்பொழுது தஸ்யாம் எத்து பிரதிபிம்பம் சியாத்து. ஸோ அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த மாயையில் பிரதிபிம்பம், கண்ணாடியில் பார்க்குறோச்சா பிரதிபிம்பம் தெரியுது, நம்முடைய உருவம் தெரியுது. ஸோ அதுக்கு தான் மாயை. ஸோ கண்ணாடியில் நம்மளுக்கு உருவம் தெரியறது இல்லையா? அது மாதிரி அந்த சர்வசக்தி படைத்த அந்த கிரியேட்டர் அல்லது காடு அவருடைய பிரதிபிம்பமாக இந்த மாயை இருக்கிறது. மாயை தான் பிரதிபிம்பம். ஸோ ச ஈஸ்வரக. ஸோ அவர் தான் கிரியேட்டர், அவருடைய பிம்பமாகத்தான் இந்த மாயை இருக்கும். ஆசிரியமாகப்பட்டவர் யாருன்னா அந்த படைப்பாளியே ஆகப்பட்ட பிரம்மான்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரம்மாவுடைய பிரதிபிம்பமாகவே இந்த மாயை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சம் ஆக்கியாத அப்படி சொல்லப்படுகிறது. ஸ்வ ஆசிரிய ஞானவான் பரக. தன்னுடைய அந்த ஆசிரியம் அதாவது அந்த ஞானம், அதாவது ஞானமான யார்? பிரம்மாவுக்கு ஞானம் உண்டு. கிரியேஷன் பண்ணும்போது அவருக்கு ஞானம் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாயை ஆகப்பட்டது தன்னுடைய ஆசிரியமானாக இருக்கக்கூடிய பிரம்மாவை சேர்ந்து இருக்கும் பொழுது அது அவர்கிட்ட போய் பிரதிபிம்பமாக இருக்கும் சொல்லி புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சர்வஜக சர்வகர்த்தாச்ச. யாரு? அந்த கிரியேட்டர், அந்த பிரம்மாவாகப்பட்டவர், எல்லாம் அறிந்தவர், சர்வகர்த்தா எல்லாமே செய்யக்கூடியவர், சர்வ அனுகிரக காரக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கும். ஈஷித்துக்கோ அந்த கடவுள்ங்கிறப்பட்டவர் கிரியேஷன் சக்தி போது அப்படி இருப்பார். விஷ்ணுவாக இருக்கும்போது அவர் எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய சக்தியோடு இருப்பார். எல்லாமே தேவியோட சக்தினாலே அங்கே தேவி இல்லாமல் முடியாது. ஸோ அதனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் இருப்பார். இது ஏதோ ஒரு மாதிரி புரியுறது. அப்படிதான். பிரதிபிம்பம் ஸ்யாத் பிம்பபூதஸ்ய ச ஈஷித்துஹு ச ஈஸ்வரஹ சம் ஆக்யாதஹ ஸ்வ ஆஶ்ரய ஞானவான் பரஹ சர்வஜ்ஞஹ சர்வகர்த்தா ச சர்வ அனுக்ரக காரகஹ. ஸ்வ ஆஶ்ரயவான் பரஹன்னு சொல்லும்போது இன்னொன்று புரிஞ்சுக்கலாம். பரஹன்னா பிரம்மம். ஸோ தன்னுடைய ஆசிரியமான பிரம்மத்தையுமே அறிஞ்சவர் சர்வஜக. அதனால தான் சர்வஜர். தனக்கு யார் ஆசிரியம்னு அந்த பகவானை அறிந்தவர். அதனால பிரம்மா ஸ்வ ஆசிரியவான், தன்னுடைய ஆசிரியமான பரமாத்மாவை அறிந்தவர் அந்த பிரம்மா. அதனால சர்வஜக சர்வகர்த்தாச்சன்னு அப்படியே எடுத்துக்கலாம். அவித்யாயாம் து யத் கிஞ்சித் பிரதிபிம்பம் நகாதிப ததேவ ஜீவ சம்யம் ஸ்யாத் சர்வ துக்காஶ்ரயம் புனக த்வயோஹோ அபி இஹ சம்ப்ரோக்தம் தேகத்ரயம் அவித்யயா. இப்போ இதே அவித்யான்னு பார்க்குறோச்சே, எத்கிஞ்சித் அவித்யாயாம் பிரதிபிம்பம். ஸோ இந்த அவித்யாக அஜ்ஞானமாக பிரதிபிம்பிக்க வருது இல்லையா? உள்ளுக்குள்ள ஆத்மா என்ன பண்ணுறது? பரமாத்மா அப்படியே அம்சமாக உள்ள ஆத்மா வந்துடுது. அது உள்ளே போய் பிரகாசிக்கிறது, ஒரு பிரதிபிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது. எதில் போய் பிரதிபிம்பம்? இந்த மனமும் புத்தியும் தான் கண்ணாடி. மனமும் கண்ணாடியிலே இந்த ஆத்மா போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த பிம்பிக்கும் போது அது அஜ்ஞானம் ஜீவன் அப்படின்னு பேர் எடுக்கிறது. அந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம் வந்துடுது. ஸோ அதுக்கு பேர் அவித்யை. அப்போ அதுக்கு மாயைன்னு பேர் இல்லை. ஸோ அவித்யாயாம் அப்படி அவித்யாக அது பிரதிபிம்பிக்கும் பொழுது ஜீவாத்மாவாக உள்ளே வரும் பொழுது நகாதிபா ஹே ஹிமவானே, அதுக்கு பேர் தான் ஜீவசக்ஞம்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஜீவன் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஜீவனாக உள்ளுக்குள்ளே அங்கே போய் பிரதிபிம்பிக்கும் போது அதுக்கு பேர் அவித்யை என்று, அதுக்கு ஜீவாத்மா என்று பெயரிடப்படுகிறது. அந்த பிரதிபிம்பத்துக்கு ஜீவன் என்று பெயர், ரிஃப்ளெக்டட் எனர்ஜின்னு சொல்கிறோம் நம்ம. சாத் அது இருக்கும். சர்வ துக்காஶ்ரயம் புனக, அது ஒரே துக்கம். ஜீவனுக்கு எப்போ பார்த்தாலும் துக்கம் தான். ஸோ பிரதிபிம்பத்துக்கு துக்கம் உண்டு. அந்த ஒரிஜினலுக்கு துக்கமே கிடையாது. ஆத்மா ஆல்வேஸ் ஹாப்பி, சத்து சித்து ஆனந்தம். ஆனால் இந்த ரிஃப்ளெக்டட் ஆகப்பட்ட அந்த ஜீவசக்தி ஆகப்பட்டது எப்போது துக்கத்தில் இருக்குது. துக்க ஆශ්‍රயம் புனக, எப்போ துக்கத்தையே சேர்த்து கொண்டு இருக்கிறது. தயோகோ பீவ சம்பிரோக்தம். இப்போது மாயைன்னு என்ன, அவித்யைன்னு என்ன,
ஸோ பிரம்மாட் இருக்கும்போது அதுக்கு பேர் மாயை, அவர் கண்ட்ரோலர் ஆஃப் தி மாயா. வேற அவித்யாங்கிறது ஜீவனாக இருக்கும்போது இங்கே துக்கம், அங்கே மாயாவை அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு பெரிய துக்கமெல்லாம் கிடையாது, அவர் ஜாலியாக இருப்பார் அப்படின்னு ரெண்டையுமே உனக்கு சொல்லிட்டேன்ப்பா. தேகத்ரயம் அவித்யா. இப்போ இந்த அவித்யங்கிறதுனால 3 தேகம் உண்டா போகிறது, அதை சொல்கிறேன் கேளுன்றேன். अविद्यायां तु यत्किञ्चित् प्रतिबिम्बं लगादिप तदेव जीवसंज्ञं स्यात् सर्वदुःखस्य आश्रयं पुनः द्वयोः सम्प्रोक्तं देहत्रयम् अविद्या देहत्रय अभिमानाच्च अपि अभूत् नामत्रयं पुनः प्राज्ञः तु कारणात्मा स्यात् सूक्ष्मदेही तु तैजसः. ஓகே, தேகத்ரயாபிமானாத். ஸோ 3 தேகம்னு சொல்லியாச்சு. ஸோ தேகத்ரயம்னு இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு 3க்கு பேர் போட வேண்டாமா, அதனால நாமத்ரயம் அபூத்து. ஸோ 3 தேகம்னு சொன்னதுக்கப்புறம் அவித்யினால் தேகமே 3ஆக தெரிகிறதுன்னு சொல்லும்போது அந்த 3 தேகத்துக்கு 3 பெயர் உண்டு. அபூத்து ஏற்பட்டது, புனக மீண்டும். பிராக்ஞக தூ காரணாத்மா. பிராக்ஞன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நமக்கு பேர் பிராக்ஞன். அப்போ அந்த தேகத்துக்கு பேர் பிராக்ஞன். அதுதான் காரண சரீரம். ஸோ பேர் சரீரம் வந்து காரண ஆத்மான்னு சரீரம், அதுக்கு பேர் போட்டிருக்கா, பேர் சூட்டியிருக்கா, அதுக்கு பேர் பிராக்ஞன்னு பேர் சூட்டிட்டா. சூஷ்ம தேகி தூ தைஜசக. சூஷ்ம தேகம்னா சொப்பன தேகம். நம்ம சொப்பனத்தில் காணும்போது மனம் வந்து ஏதோ சிருஷ்டிக்கிறது, பழசையும் பார்க்குறோம். இந்த காரண சரீரம் வந்து எதையுமே பார்க்காது, எதுவுமே செய்யாது, டீப் ஸ்லீப்பில் இருக்கும். அது துரிய கதி, துரிய நிலைமைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல துரியங்கிறது 3லையுமே இருக்குது. 3 தேகத்துலையுமே துரிய நிலைமை இருந்தால் கூட மெயினாக காரண ஆத்மா வச்சு தான் நம்ம துரியத்தை புரிஞ்சுக்க முடியும். துரியங்கிறது 4வது நிலைமையாகப்பட்ட துரியங்கிறது 3 நிலைமைகள் இருந்தால் கூட புரியறதுக்கு நமக்கு இந்த பிராக்கிய நிலை வேணும், சொப்பன கதியும் வேணும். அப்போ தான் புரியும். ஏன்னா அடுத்த நாளைக்கு எழுந்திருந்து நம்ம வந்து நல்லா தூங்கினோம்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? எதுவுமே இல்லைன்ட்டோம். அப்போது நான்கிற ஒரு அந்த சத்து இருக்கு இல்லையா, அந்த இருப்புங்கிறது இருந்ததுனால தான் நெக்ஸ்ட் டே எழுந்திருந்து சொல்கிறோம். அதனால அந்த காரண சரீரம் பிராக்ஞன்னு சொன்னால் ரொம்ப அறிவு மிகுந்தவன், எல்லாம் அறிந்தவன். அப்படி எல்லாம் அறிந்தவன் சொல்லும்போது ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கோம் நம்ம தூக்கத்தில். ஆனால் அந்த காரண சரீரத்துக்குள்ள அந்த அகங்கிற நான்கிற இருப்பு இருக்கிறனால தான் தெரியுது. அது புரியறதுக்கு இந்த காரண ஆத்மா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூஷ்ம தேகித்து தைஜசகா. சூஷ்ம தேகம் அதாவது இட் ஹாஸ் காட் மனசு. அந்த இடத்துல மனசு மட்டும் ஆப்ரேட் ஆகும், இந்திரியங்கள்லாம் தூங்கிவிடும். ஆனால் மனசே எல்லா காரியத்தையும் பண்ணும். தானே கர்மேந்திரியமா, தானே ஞானேந்திரியமா, தானே அகங்காரமா எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுங்க. தானே தானே பார்ப்பான், ராத்திரி தூக்கத்தில் தானே தானே பார்த்துட்டு இருப்பான் சொப்பனத்தில். அதனால எல்லாமே அது மனசு. ஸோ அதனால தைஜசக அதுக்கு ஒரு பேர் போட்டுவிட்டான். சொப்பன தேகத்துக்கு என்ன பேர் போட்டான்னா தைஜசன்னு பேர் போட்டான். अभिमानाश्च अपि अभूत्नामत्रयं पुनः प्राज्ञः तु कारणात्मा सूक्ष्मदेही तु तैजसः. स्थूलदेही तु विश्व आख्यः त्रिविधः परिकीर्तितः एवमीशः अपि सम्प्रोक्त ईश सूत्र विराट पदैः सम्प्रोक्तः. स्थूलदेही तु विश्वाख्यः. ஸ்தூலமாக இருக்கோமே அந்த சரீரத்துக்கு என்ன பேருனா, ஸ்தூல சரீரத்துக்கு பேர் நல்லா சாப்பிட்டு நல்ல இதாக இருக்குமே, குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும்லாம் சொல்கிறோமே. இந்த ஸ்தூல தேகத்துக்கு விஸ்வன்னு பேர். ஸோ 3 தேகத்தோட பேரை பார்த்துட்டோம். ஸ்தூல தேகமான வெளியில் தெரிகிற தேகத்துக்கு ஸ்தூல அதுக்கு பேர் வந்து விஸ்வன். தூங்குறோச்ச ஒரு தேகம் இருக்குது, அது வந்து அந்த தேகத்துக்கு பேர் தைஜசன். காரண சரீரங்கிறது தூங்குறோச்ச சரீரம். ஸ்தூல தேகம் பார்க்குறதுக்கு 3 ஸ்டேஜில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற இதை பொறுத்து பேர் மாறுறது. ஸோ அப்படி தூங்குற வச்ச காரணாத்மானு பேர் அந்த சரீரத்துக்கு. ஸோ இப்படி விஸ்வம் திரிவிதகா பரிகீர்த்தி, இவ்வாறு 3 தேகத்தை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு பேரையும் சொல்லியாச்சு. ஸோ விஸ்வன், தைஜசன், இது பிராக்ஞன் 3 பேர். காரணாத்மாங்கிற தூக்கத்தில், தைஜசங்கிறது சொப்பனத்தில், முழிச்சுட்டு இருக்கும்போது விஸ்வன் அப்படி பேர். ஸோ ஏவம் ஈஷக அப்பி சம்பிரோக்தா. இவ்வாறு இப்படி நம்ம நார்மலாக மனுஷன்ட்ட சொல்கிற மாதிரி பகவானிடத்திலும் 3 தேகம் இருக்கிறது. ஸோ இதில் ஈஷக அப்பி சர்வசக்தனான பகவானிடத்திலும் 3 தேகம் சொல்லப்பட்டிருக்கு. ஈஷ சூத்ர விராட் பதைகி.
அதுக்கு பேர் என்னென்னா ஒன்று ஈசன் ஈஸ்வரன்னு சொல்கிறோம், நம்ம ஈஸ்வரன்னு சொல்கிறோம், அது ஈஷா. சூத்ரான சூத்திரதாரி, எல்லாத்தையும் கிரியேட்டருங்கிற பேரில் சூத்திரதாரி. விராட் வந்து ஸ்தூல தேகத்தோட ஈக்குவலண்ட்டு. சூத்திரதாரிங்கிறது வந்து நம்ம சொப்பன தேகம். ஈஷாங்கிறது நம்முடைய காரணாத்மா பிராக்ஞனோட, ஈஸ்வரன்கிறது பிராக்ஞனோட ஈக்குவலண்ட். அப்படி அந்த பிரம்மாவுக்கு 3 பேர் உண்டு. ஸ்தூல தேஹேது விஸ்வாஜ்யஹ த்ரிவிதஹ பரிகீர்த்திதஹ ஏவம் ஈஷஹ அபி சம்ப்ருக்தஹ ஈஷ்ணசூத்ர விராட்சதைஹி. प्रथमो व्यष्टिरूपस्तु समष्टि आत्मा परः स्मृतः स हि सर्वेश्वरः साक्षात् जीव अनुग्रह काम्यया. ஸோ முதல்ல வெஷ்டி ரூபக ஜீவன் யாருன்னா வெஷ்டினை பிரிஞ்சு இருக்கிறது. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் உள்ளக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கா தேவி, ஆனால் எல்லாருமே பிரிஞ்சு தனியாக இருக்கும். அது வெஷ்டி ரூபம், விரிவடைந்த ரூபம். சமஷ்டி ரூபங்கிறது மொத்தமாக கலெக்டட் ரூபம், அது தெய்வம் இல்லையா. பிரம்மாவாக இருந்தால் சமஷ்டி ரூபமாக பிரம்மாவாக, அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயையாக, நம்ம ஜீவர்கிட்ட இருக்கக்கூடிய அவித்தியாக, இப்படி வெஷ்டி ரூபமாகவும் சமஷ்டி ரூபமாகவும் ஆத்மா ஸ்மிருதக பரமாத்மாவே தான், அவர்கிட்ட ஈஸ்வரனாக உள்ள அவர்கிட்ட இருக்கார், நம்மக்கிட்ட இந்த ஜீவனாக நம்மகிட்டே இருக்கார், அவர் வந்து ஆத்மாவாக உள்ள இருக்கார். ஸோ அப்படி பரகன பரமாத்மா பரபிரம்மா அப்படி ஸ்மிருதக சொல்லப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. சகி சர்வ ஈஸ்வரக, அவரே தான் சர்வ சாமர்த்தியம் உடையவர், சர்வத்துக்கும் சர்வ சக்திமானவர். சாக்ஷாத் ஜீவ அனுகிரக காமியா, ஜீவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வெஷ்டி ரூபத்தை தரிச்சுக்கிறார். சமஷ்டியான பகவான், டோட்டலாக ஒன்றேயான பிரம்மம் பலவிதமாக அனுகிரகத்துக்காக. ஸோ 5வது நிலைக்கு அனுகிரகம்னே பேர் இல்லையா. எனது சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோகணம் அப்புறம் அனுகிரகம். 5 பஞ்சகிருத்திய பராயணான்னு சொன்னால் 5 விதம். சிருஷ்டி பண்ணக்கூடியது, ஸ்திதி ரட்சிக்கக்கூடிய நிலைமை, அடுத்தது லயம் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் திரோதானங்கிறது எல்லாரையும் கொண்டு வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அனுகிரகத்தினால மீண்டும் பிறக்க செய்கிறது. அது சிருஷ்டி கிடையாது. அனுகிரகத்தினால மீண்டும் 2வது பிறக்க செய்து அவளுடைய பாவத்தெல்லாம் செய்துட்டு புண்ணியத்தை தேடின்னு வரட்டம்னு நினைக்கிறாளே, அது அனுகிரகம். ஸோ அது பகவானே ஜீவர்களை இப்படி அனுகிரகத்தினாலே ஏற்படுத்துகிறார். प्रथमो व्यष्टिरूपः तु समष्टि आत्मा परः स्मृतः स हि सर्व ईश्वरः साक्षात् जीव अनुग्रह काम्यया. करोति विविधं विश्वं नानाभोग आश्रयं पुनः मत्शक्ति प्रेरितः नित्यं मयि राजन् प्रकल्पितः. ஸோ விவிதம் விஸ்வம், பல அண்டங்கள் பேரண்டங்கள்லாம் உண்டாக்குறார் இல்லையா. பலவிதமான இந்த விஸ்வத்தை உலகத்தை ஏற்படுத்துகிறார், கரோதி செய்கிறார். நானா போகாசிரியம், எல்லாம் போகத்துக்கான உலகங்கள், விஷய வாசனை நிறைய இருக்குது, எல்லாம் ஈடுபடலாம். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை வச்சு அப்படி ஈடுபட்டு இருக்கக்கூடிய போகத்தை தரக்கூடிய அந்த உலகங்களை ஏற்படுத்துகிறார். மசக்தி பிரேரித்துக்கா, எப்படி பண்ண முடியும், நான் இல்லாட்ட பண்ண முடியாதுப்பா சொல்கிறேன். ஹிமவானே கேளு, நான் என்னுடைய சக்தியால் தூண்டப்பட்டவராக இல்லையா. அகோ புருஷிகா, புருஷனை புருஷனாக்கிறா, அவரை உட்காந்து தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்காதே உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்றா. ஸோ என்னுடைய சக்தியால் பிரேரித்தம் பண்ணி தூண்டப்பட்டவராக நித்தியம் மயிராஜன் பிரகல்பித்தக, என்னிலேயே தான் இந்த உலகம் எல்லாமே பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது. ஏன்னா மாயை தானே, உலகமே மாயை, அந்த மாயையில் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது, இந்த உலகமே நிலை பெற்றிருக்கிறது, பிரகல்பித்தக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹே ராஜன், ஹே இமவானே தெரிஞ்சுக்கோ. करोति विविधं विश्वं नानाभोग आश्रयं पुनः मत्शक्ति प्रेरितः नित्यं मयि राजन् प्रकल्पितः. इति भगवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे देवी गीतायां देव्याः व्यष्टि समष्टि रूपवर्णनं नाम 12ध्यायः. सर्वं जगदात्मनं अथ 13ध्यायः. देवी उवाच मन्माया शक्ति संक्लिष्टं जगत्सर्वं चराचरं सापि मत्तः पृथक् माया नास्ति एव परमार्थतः. ஸோ தேவி சொல்கிறா, மண் மாயா சக்தி சங்கிருப்தம்னு செய்யப்பட்ட உண்டாக்கிய என்னுடைய மாயா சக்தி ஏற்படுத்திய ஜகத் சர்வம் சராச்சரம், அண்ட சராச்சரங்கள் ஜகத்து முழுவதும்
சாபி மத்தக பிருதங் மாயா நாஸ்தியவ. ஸோ என்னை தவிர இன்னொரு மாயைங்கிற சக்தி கிடையவே கிடையாதுப்பா. நான் தான் அந்த ஒன் அண்ட் ஒன்லி மாயா சக்தி, நானே தான். ஸோ என்னை தவிர இன்னொரு பிருத்தங் மாயா, வேறான ஒரு மாயை என்பது இல்லை. நாஸ்தியேவ பரமார்த்தத்தகனது பரமார்த்த திருஷ்டியில், பரமார்த்தங்கிறது புருஷ திருஷ்டியில் பார்த்தோம்னா ஒரே மாயை, என்னுடைய மாயை எடுத்துக்கொண்டு தான் சகல சராசரங்களும் ஏற்படுத்தப்படுகிறது, என் மேலேயே ஏற்படுத்தப்படுகிறது, என்னிலேயே பிரதிஷ்டையாக இருக்குன்னு சொல்கிறான். தேவி உவாச்ச மன்மாயா சக்தி சங்க்லிப்தம் ஜகத் சர்வம் சராச்சரம் சாபி மத்தஹ பிரதக் மாயா நாஸ்தி ஏவ பரமார்த்ததஹ. व्यवहारदृशा सा इयं विद्या माया इति विश्रुता तत्त्वदृष्ट्या तु नास्ति एव तत्त्वमेवास्ति केवलम्. விவகார திருஷா சா இயம் வித்யா. ஸோ இது வந்து விவகாரத்துக்கு ஏற்பட்டுறது. இந்த சராச்சரங்கள்லாம் எல்லாம் ஒரு விவகாரம் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. சா இயம் வித்யா மாயா இது விசுதா. இந்த வித்யைக்கு பேரே மாயை என்று பெயர். எப்போ இருக்க விவகாரத்தில் வருதோ, இந்த உலகங்கள் அண்டச்சராச்சரங்கள் வருதோ, அதுக்கு மாயைன்னு பேர், அந்த வித்யைக்கே மாயைன்னு பேர் என்று புகழ் பெற்றிருக்கிறது. விஸ்ருதான்னு இது புகழப்படுகிறது. தத்துவ திருஷ்டியாத்து நாஸ்தியவ. சரி, தத்துவம் இருப்பு அப்படின்னு பார்த்தா இதுக்கு இருப்பே இல்லை இல்லையா, மாயங்கிறது இல்லை, யாமா. ஸோ அதனால் நாஸ்தியவ, இந்த மாயை வந்து விவகாரத்தில் தான் மாயங்கிறது இருக்கே தவிர அது இருப்பு என்பது கிடையவே கிடையாது. தத்துவம், சத்து, இருப்பு, தத்து அப்படிங்கிற திருஷ்டியில் பார்த்தோமானா பரமார்த்த தகங்கிறது அதே தான், தத்துவ திருஷ்டி தான். அது தத்துவ திருஷ்டியால் இது விவகாரத்துக்காக படைக்கப்படுகிறதே தவிர இதுக்கு உண்மையில் இருப்பு என்பது இல்லை, மாயை இருப்பு கிடையாது. நாஸ்தியேவ தத்துவமேவ அஸ்தி கேவலம். ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இருக்குன்னு சொன்னால் அந்த தத்துங்கிற சொல்லக்கூடிய பரபிரம்மம் மட்டுமே உள்ளதுன்னு சொல்கிறோம். व्यवहारदृशा सा इयं विद्या माया इति विश्रुता तत्त्वदृष्ट्या तु नास्ति एव तत्त्वम् एव अस्ति केवलम्. सा अहं सर्वं जगत् सृष्ट्वा तद् अन्तः प्रविशामि अहं माया कर्मादिसहिता गिरे प्राणपुरःसरा. புரஸ்ஸரானே வாசிக்கலாம். சாகம் சர்வம் ஜெகத்ருஷ்டுவா. இப்படி உலகத்தை எல்லாம் நான் வந்து சிருஷ்டுவா, அதை சிருஷ்டி பண்ணிட்டு தது அந்தக அதுக்குள்ள பிரவிஷாமி அகம், நான் உள்ளே போய்டுறேன், நானே உள்ளே நுழைஞ்சு விடுறேன். ஸோ அந்த சக்தியாக எல்லாருக்குள்ளேயும் சக்தி வேணும். சக்தி இல்லாட்டனா எதுவுமே மூவ் ஆகாது. உலகம் எப்படி நடக்கும்? ஸோ உலகத்துக்கே சக்தி தேவை. அந்த உலகத்துக்குள்ளே நானே நுழைஞ்சு விடுறேன்ப்பா, எல்லா இடத்துலையும் நானே நுழைஞ்சு விடுறேன். ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு அந்தக பிரவிஷாமி அகம், நானும் உள்ளே நுழைகிறேன். ஸோ மாயா கர்ம ஆதி சகிதா. ஸோ மாயையாகவும், அதாவது மாயைன்னா ஆவரணம், நம்மளை மோகத்தில் ஆழ்படுத்தக்கூடியது மாயை. அந்த மாயா ரூபிணியாகவும் கர்மத்தை செய்ய வைக்கக்கூடியவளாகவும், கர்மத்தை பண்ணுறதுக்கும் சக்தி வேணும். ஸோ அந்த மாயையை நானே தான், கர்மம் வைக்கக்கூடியவளும் நானே தான். இப்படிப்பட்ட பல விதமாக நான் உள்ளே நுழையிறேன். ஹே கிரே, ஹே ஹிமவானே கேளு. பிராணபுரசரா, பிராணனை முன்னாடி வச்சுக்கிறேங்கிறான். ஏன்னா பிராணசக்தி தான் மெயின் சக்தி. ஸோ கர்மேந்திரங்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா பிராணனை முன்னிட்டு கொண்டு நான் எல்லாவற்றுக்குள்ளும் நுழைகிறேன். எல்லாருக்குள்ள பிராணசக்தியாக நானே இருக்கிறேன்னு சொல்கிறேன். लोकान्तरगतिः नो चेत् कथं स्याद् इति हेतुना यथा यथा भवन्ति एव मायावेताः तदा तदा. அடுத்த லைன். उपाधि वेदात् भिन्ना अहं घटाकाश आदयः यथा. லோகாந்தரகதி என்ன உலக விவகாரம். லோக அந்தர்கத்தின்னு இந்த உலகத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த விவகாரங்கள்லாம் இருக்கே. நோச்சேத் கதம் சியாத் இது ஹேத்துனா, அப்போது எப்படி நடக்கும் கேட்குறான். எப்படி நடக்கும், எந்த காரணத்தினாலும் இந்த உலக விவகாரங்கள்லாம் நடக்கும். நான் போல என்ன, நான் உள்ள நுழையிலேனா. ஸோ யதா யதா பவந்தி ஏவ, எப்போ எப்போ இந்த உலகங்கள் சராச்சரங்கள் ஏற்படுமோ மாயாபேதாக ததா ததா,
மாயையினால் பலவும் ஏற்படும். இந்த மாயையோட காரியம் பலவிதமாகவே ஏற்படும். உபாதி பேதாத் பின்னா அகம், உபாதிகளோட வித்தியாசத்தினால நான் வேறுபடுகிறேன். உபாதின்னு நம்மளுடைய சரீரம் எல்லாமே நம்மளுடைய உபாதிகள், நம்முடைய கை கால் எல்லாமே உபாதிகள். ஒன்லி திங் உள்ளே இருக்கிற ஆத்மா மட்டும்தான் உண்மை, பாக்கி எல்லாமே அதோட அட்டாச்மெண்ட்டு பேர். உபாதினா அட்டாச்மெண்ட், அது கூட சேர்ந்துருக்கு. ஸோ அதனால நம்முடைய இப்போ சிங்கம்னா அதோட உபாதி பேதம், அதோட அட்டாச்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்படி மாயையோடு நான் என்ன பண்ணுறேன், பலவிதமான உபாதிகளை எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்படியாக பலவிதமாக ததா ததா அப்பொழுது நான் மாய வித்தியாசமான உபாதி பேதங்களிலால் நான் மாறுபட்டிருக்கிறேன், பின்னாகம் வேறுபட்டிருக்கிறேன். கடாகாஷ ஆதேக யதா, அதே மாதிரி கடாகாசம்னு என்னது, ஒரு குடத்துக்குள்ளே ஆகாசம் வரும்போது அது கடாகாசம்னு பேர் இல்லையா. ஆகாசம்ங்கிறது இடைவெளி, அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, வெறுங்குடம். அது வெறுங்குடத்தில் ஒன்றும் இல்லையானா ஆகாசம் இருக்குது. அப்போது அதுக்கு தனிமையாக இருப்புன்னு இருப்பு கிடையாது, தனியாக கடாகாசம்னு ஒன்று இருக்கான்னு இருப்பு கிடையாது. ஏன்னா அது உபாதி, கடம்ங்கிறது உபாதி, இட் இஸ் அன் அட்டாச்மெண்ட். அது ஹிருதய அந்த மெயின் ஆகாசத்தை பிரிக்கிறது. மெயினாக ஆகாசம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த கேப்பை இந்த குடம்னு ஒரு உபாதி தடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு ஆகாசம் மாதிரி காட்டுறது. இதெல்லாம் தான் வேறுபாடுங்கிறான். கடாகாசம் போல அது மாதிரி ஹிருதாகாசம் சொல்கிறோம் இல்லையா, ஹிருதய ஆகாசம், தகராகாசம்னு இன்னொரு பேர் அதுக்கு. ஹிருதய ஆகாசமும் அப்படிதான், ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் பெரிய ரோச்சம் என்னாலும் மெயின் ஆகாசத்தில் போய் சேர்ந்துடும். இந்த உடல் பெரிய ரோச்சம் என்னாயிடும், மெயின் ஆகாசத்தில் போயிடும். ஸோ அந்த ஹிருதயம் அதுக்கு உபாதி. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நான் உபாதி பேதங்களால் பரவங்களை நான் விதவிதமாக காட்சி அளிக்கிறேன், நான் மாயைன்னு சொல்கிறான். लोकांतर गतिः नो चेत् कथं स्यात् इति हेतुना यथा यथा भवन्ति एव माया भेदाः तथा तथा उपाधि भेदात् भिन्न अहं गडाकाश आदयो आदयत यथा. இனி ரெண்டா வாசிங்கப்பா. ओके. उच्च नीच आदि वस्तूनि भासयन् भास्करः सदा न दुष्यति तथा एव अहं दोषैः लिप्ता कदापि न. ஓகே. பாசயன் பாஸ்கரகா, ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன். சூரிய ஒளி ஒன்றே ஒன்று தான் சூரியன். ஆனால் அது உச்ச நீச்ச ஆதி வஸ்தூனி, பெரிய ஒரு குளத்தில் போனால் அங்கேயும் அந்த சூரியனோட நிழல் தெரியுது, அங்கே ஒரு சூரியன் இருக்க மாதிரி இருக்குது. சின்ன இதனோடு பாத்திரத்தில் வச்சாலும் அதுக்குள்ளே ஒரு சூரியன் தெரியுற மாதிரி இருக்குது. அப்படி உச்ச நீச்ச உயர்ந்தா தாழ்ந்தா எல்லா வஸ்துக்களையும் அது பிரதிபிம்பிக்கும் போது பல சூரியன் இருக்க மாதிரி வஸ்தூனி சதா அது பல சூரியன்கள் இருக்கிற மாதிரி பல விதமாக காட்சி அளிக்கிறது இல்லையா மாயையால் இருக்கிற ஒரே சூரியன். அது மன்னா துஷிதி ததா ஏவாக்கம், அதே மாதிரியான சூரியனுக்கு அதனால ஏதாவது ஒரு தூஷணம் உண்டா, ஒரு கேடு உண்டா? கிடையாது. ஒரே சூரியன் ஒன்றே ஒன்று தான், அது பலவாறு ஆனாலும் அதுதான் மெயின், மற்றதெல்லாம் மாயை. அது மாதிரி தான் ததா ஏவாகம், நானும் மாயை பலவிதமாக பரிமளித்து பலவித உபாதிகளை ஏற்றுக்கொள்கிறேனே தவிர நான் ஒன்றே ஆன மாயை, என்னை தவிர வேறு மாயை கிடையாதுட்டா. ஆரம்பத்திலே முதல்ல சொல்லிட்டா, என்னை தவிர வேறு மாயே கிடையாதுன்னுட்டான். ஸோ அப்படி ததாய வேகம் தோஷைகி லிப்தா கதாபினா, என்கிட்ட எந்த தோஷமும் ஒட்டிக்காது. மாயா பவர் என்னுடைய பவர், அதை வேறு எந்த ஒரு தூஷணமும் ஒட்டிக்காதுன்னுட்டான். भासयन् भास्करः सदा न दुष्यति तथा एव अहं दोषैः लिप्ता कदापि न. मयि बुद्धि आदिकर्तृत्वम् अद्यस्य एव अपरे जनाः वदन्ति च आत्मा कर्मा इति विमूढाः न सुबुद्धयः. ஸோ மயி எங்கிட்ட அந்த மாயில புத்தி ஆதி கர்த்திருவம் அத்தியசியனா அத்தியாரோபணம்னு சொல்லுவோம், ஏற்றி வைக்கிறது. ஸோ இந்த மாயையோ பகவானோ எல்லாமே அந்த பவர் தானே தவிர அதில் அது காரியம் பண்ணுறதுங்கிறது சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஜீவனாகப்பட்டவன் என்ன பண்ணுறான், புத்தி இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால புத்தி முதலிய புத்தி மனம் இதெல்லாம் ஆதி கர்த்திருவம் என் மேலே கர்த்திருவத்தை ஏற்றி விடுறான். ஸோ மாயாகப்பட்ட என் மீது நான் கர்த்தான்னு அகம் அப்படிங்கிற அகத்தை ஏற்றி அத்தியசியன அத்தியாரோபணம் பண்ணி ஆரோபணம் பண்ணி ஏற்றி வைத்து அபரே ஜனாக மக்கள் எல்லாம் வதந்தீச்ச ஆத்மா கர்மா இது விமூடாக, அதாவது என்னையே ஜீவாத்மான்னு சொல்கிறான். ஆத்மானு இங்கே ஜீவாத்மான்னு எடுத்துக்கிறோம். நான் தான் ஜீவாத்மான்னு சொல்கிறான், நான் மாயை. ஸோ நான் வெறும் ஆவரணம் தானே தவிர நான் அவித்தியை தானே தவிர நான் ஆத்மாவும் கிடையாது, நான் கர்மானும் சொல்ல முடியாது.
ஸோ என்னையே அந்த ஆத்மா ஜீவாத்மாவுன்னு சொல்ல முடியாது, நான் தான் கர்மம் பண்ணுறேனோ நான் தான் கர்மம்னு சொல்ல முடியாது. அப்படி சில பேர் சொல்கிறா, வதந்தி ஜனாகா இப்படி சொல்கிறா. இப்போ தெரியாதவெல்லாம் இப்படி சொல்கிறா. விமூடாக அவர்கள்லாம் முட்டாள்கள், நான் சுபுத்தைகள் புத்தி உடையவர்கள் இவ்வாறெல்லாம் சொல்ல மாட்டா. ஸோ மாயை வந்து இட்ஸ் ஒன்லி அ கவர். நான் கர்மம் கிடையாது, நான் ஆத்மா கிடையாது. ஸோ புத்தி இல்லாதவர்கள் தான் என்ன புத்தி மேலே ஏற்றி ஏன்னோ நான் தான் பண்ணுறேங்கிற மாதிரி கர்த்தாவாக சொல்லுவார்கள். மயி புத்தி ஆதி கர்த்தத்வம் அத்யத்ய அத்யத்யேவ அபரே ஜனம வதந்தி ச ஆத்மா கர்மா இதி விமூಢாः ந சுபுத்தயः அஜ்ஞான வேததः தத்வத் மாயாயா வேததः ததா ஜீவேஸ்வர விபாகஸ்ச கல்பிதः மாயையா ஏவ தூ. ஸோ அஜ்ஞான பேதத்தினால ஜீவ அதை கீழே பார்க்கணும், ஜீவ. ஸோ அஜ்ஞானங்கிறது ஜீவர்களோடு சம்பந்தப்பட்டது. ஸோ அஜ்ஞானத்தினால் ஜீவர்களுக்கும், அப்புறம் மாயையா பேதத்தக ஈஸ்வரக. ஸோ மாயங்கிறது ஈஸ்வரோட அட்டாச்சு. ஸோ பிரம்மாவுக்கு தான் மாயா. ஸோ அப்படி அவருடைய மாயைங்கிறதோடு அந்த சேர்க்கையினாலும் தத்வத்தன அதுபோல் அவருடைய அந்த மாயை சேர்க்கையினாலும் விபாகஷ்ட கல்பிதக. ஸோ அந்த வேற்றுமையும் மாயையா கல்பிதக. இதுவும் மாயைன்னுட்டான், இதுவும் இருப்பு கிடையாது, இதுவும் மாயையால் ஏற்பட்டது தான். ஸோ நம்மக்கிட்ட வரும்போது அந்த மாயைக்கு பேர் அவித்யான்னு சொல்கிறோம், ஈஸ்வரன்கிட்ட போய் இருக்கும்போது இதுக்கு மாயான்னு சொல்கிறோம். இதெல்லாமே கல்பிதம், இதெல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேதங்கள் எல்லாம் மாயையினாலேயே ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு மாயை. அஜ்ஞான பேததः தத்வத் மாயா பேததः ததா ஜீவேஸ்வர விபாகஸ்ச கல்பிதः மாயையா ஏவ தூ. घटाकाश महाकाश विभागः कल्पितः यथा तथैव कल्पितः भेदः जीवात्म परमात्मनोः. அவ்வளோதான். ஸோ ஜீவன்கிட்ட அவிதியன்னு சொல்லிட்டு அது ஒரு பேதத்தை உண்டாக்கிறது, ஜீவன் தனியாக பிரிஞ்சு விடுது. இப்போ ஜீவன் பரமாத்மான்னு பிரிவே இந்த மாயையால் ஏற்படுதுன்ட்டாகும். ஸோ அவிதியை சேரும்போது ஜீவன் ஒரு பேர் எடுத்துக்கிறது, மாயை சேரும்போது பிரம்மன் ஒரு பேர் எடுத்துக்கிறது இல்லையா? அது மாதிரி தான். எப்படி கடாகாஷ மகாகாஷ. கடாகாசம்னா குடத்துக்குள்ளே இருக்கிற அந்த இடைவெளி, அந்த கேப், அந்த அந்த ஆகாசம். ஸோ மகாகாசங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற ஆகாசம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ இப்படி பேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இதில் இருக்கும்போது கடாகாசம்னு பேர் சொல்கிறோம். எப்படி நம்ம அவித்தியை உள்ளுக்குள்ளே மாயை வரும்போது அதுக்கு அவித்தியன்னு பேர் சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு கடாகாசம்னு பேர் சொல்லிவிடுறோம். அது மாதிரி வித்தியாசங்கள்லாம் கல்பிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாகாசம் என்ற பெயர்கள், அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது, கல்பிதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ததைவ ஜீவாத்மா பரமாத்மனோகோ பேதக கல்பிதக. அதே மாதிரி தான் ஜீவாத்மா பரமாத்மா என்று வித்தியாசங்கள் எல்லாம் இதே மாதிரி ஏற்பட்ட ஒன்றே தானே தவிர ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. घटाकाश महाकाश विभागः कल्पितः यथा तथैव कल्पितः भेदः जीवात्मा परमात्मनोः. ஒரு ஸ்லோகமா. यथा जीव बहुत्वं च मायया एव न च स्वतः तथा ईश्वर बहुत्वं च मायया न स्वभावतः. ஸோ ஜீவ பகுத்துவம்னு பகுளம், நிறைய ஜீவர்கள் நிறைய இருக்கா. ஸோ மாயை ஜீவர்கள்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கா, தனித்தனியாக இருக்கா. மாயையா ஏவ நாச்சா ஸ்வதக. ஸோ அதாவது சுயமாக மாயையால் இந்த மாதிரி ஜீவர்கள் வந்தார்கள்னா அப்படிலாம் கிடையாது. தானே உண்டா, அப்படி யதார்த்தமாக அப்படி உண்டாக்கித்தா மாயை அப்படிங்கிறது கிடையாது. பகுத்துவம்னா பலவிதமான ஜீவர்களை ஏற்படுத்தினா கிடையாது. ததா ஈஸ்வர பகுத்துவம். ஈஸ்வர பகுத்துவம்னு சொன்னால் என்னது? பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மாதிரி தேவர்கள் இப்படி பல பிரிவுகள் மேலே இருக்குது. ஸோ அது மாதிரி அதுவும் நிறைய இருக்குது. ஸோ மாயையான சுபாவத்தக, அதுவும் மாயையான்னு சொன்னால் நேச்சா சொத்தக. ஓகே, மாயையாலேயே ஜீவர்கள் ரைட்டு, மாயையினாலே ஜீவர்கள் பகுத்துவமாக தோன்றுகிறது, மாயையாலேயே தேவர்கள் பலராக தோன்றுகின்றனர். சொத்தகான்னு சொன்னானது தானே ஏற்படுத்துறதில்லை மாயைன்னு மேலே சொல்கிறார், அந்த ஜீவர்களை ஏற்படுத்துறதுக்கு. இங்கே சுபாவத்தகன்னு மக்களோடு சம்பந்தப்பட்டது சுபாவம். ஸோ சுபாவத்தினாலேயோ தன்னாலேயோ அந்த மாயை இது பலவிதமாக ஆவதில்லை.
ஸோ பகவானோட சங்கல்பத்தினால ஆகிறதே தவிர பகவானுடைய பவராக இருக்கிற என்னால் ஆறதில்லைன்னு விட்டாவும். அவ்வளோதான். மொத்தத்தில் பகவான் நானாவிதம் ஆகுவேன்னு அவர் சங்கல்பம் பண்ணினால உண்டாறதே தவிர ஈஸ்வரர்களோ ஜீவர்களோ பலவிதமாக ஆகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஸோ சுபாவத்தக பகுளம்னு சொல்லும்போது என்னாருது, நம்ம கர்மத்தின் அடிப்படையில் பலவிதமாக ஆகிறோம். பல வித பிறவிகள் அவாவா கர்மத்துக்கு அடிப்படையில் ஏற்படுறது. அதனால சுபாவத்துக்கும் நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டான். மொத்தத்துல மாயை ஒன்றே, ரெண்டாவது கிடையாது. இவ்வளவுதான். இதை திருப்பி திருப்பி பல விதமா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.